வணக்கம் மக்களே, வெல்கம் டு கவிதமிழ் ஆடியோ நாவல்ஸ். இன்னைக்கு தொண்டையில் கொஞ்சம் கிச்சு கிச்சு, அதனால் தயவு செஞ்சு என்னோட வாய்ஸை இன்று மட்டும் பொறுத்தருளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அசுரனை வென்ற தேவதை பகுதி 8ஓட நான் உங்களை சந்திக்க வந்துட்டேன். வாங்க சட்டுப்புட்டுன்னு கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 41. நீ தீரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவன் கையால் உன் கழுத்தில் தாலி ஏறின அடுத்த நிமிஷம் பாரதியை என் ஆளுங்க கொண்டு வந்து உன் வீட்டில் விட்டுருவாங்க. அவள் உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார்கள் புவனேஸ்வரி. அத்தனை கொடுமையாக புவனேஸ்வரி பேசியும் கூட அமிர்தாவின் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராமல் மனம் கல் போல் வைராகியமாக உள்ளே சென்றாள் அமிர்தா. முக்கியமான குற்றவாளி தீரன் எந்த பயமும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தான். அவன் பாரதியை கடத்தியதால் அமிர்தாவுக்கு வேறு வழி இல்லை என்ற மகிழ்ச்சி தான் தீரனுக்கு. அமிர்தா நெருப்பின் மேல் நிற்பது போல் நின்றிருந்தாள். அழகே உருவாய் கருப்பு நிற புடவை அவள் அழகை மேலும் கூட்ட அவளை பார்க்கும் போதெல்லாம் தீரனின் மனம் ஏங்கி கொண்டிருந்தது. அப்போது தீரனின் அம்மா புவனேஸ்வரிக்கு ஒரு ஃபோன் வந்தது. நம்பரை பார்த்தவள் வெளியில் சென்று பேசினாள். என்னடா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க? நீதிபதி வர நேரம் என்று சொல்ல, அம்மா இங்கே அந்த பொண்ணை காப்பாற்ற அந்த ரிஷி வந்திருக்கானம்மா என்றான் அவன். என்னடா சொல்கிறீங்க? ஆமாம், அவன் நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டான். சரி, பாரதியோட சேர்த்து அவன் கதையவும் முடிச்சிரு. அவங்க 2 பேரும் ஒன்றா சாகணும், உயிரோட வெளியே வரக்கூடாது என்று புவனேஸ்வரி சொல்ல, சரிங்கம்மா, அவன் தனியாகத்தான் வந்திருக்கான், இப்போவே அவன் கதையை முடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே ஃபோனை வைத்தான் அவன். நீதிபதி உள்ளே வந்தவுடன் அனைவரும் எழுந்தனர். அவருக்கு அனைவரும் வணக்கம் சொல்லிவிட்டு மீண்டும் அமர்ந்தனர். அதிதீரன் 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 என்று டவாலி அழைக்க தீரனை கூண்டில் ஏற்றினான் உதயா. அமிர்தா 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 என்று அழைக்க சாட்சி கூண்டில் ஏறினாள் அமிர்தா. வழக்கு விசாரணையை ஆரம்பிக்கலாம் என்று நீதிபதி கூறியவுடன் வக்கீல் ராமநாதன் அமிர்தாவிடம் விசாரிக்க வந்தார். அதற்கு முன்பாகவே தீரனிடமும் அமிர்தாவிடமும் உறுதிமொழி வாங்கினார்கள். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை என்றாள் அமிர்தா. உங்க எதிரில் நிற்கிற தீரன் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் வக்கீல் ராமநாதன். தெரியுங்க என்று சொன்னாள் அமிர்தா. இவரை இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா என்றார் வக்கீல் ராமநாதன். 4 மாதத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தேன். அப்போது இவர் காரில் வந்தவர் என்னை கடத்திட்டு போயிட்டாரு. அப்போ தான் நான் இவரை பார்த்தேன் என்று சொன்னாள் அமிர்தா. உங்களை காரில் கடத்திட்டு போகும்போது அவர் என்ன நிலைமையில இருந்தார் என்று வக்கீல் கேட்க, நிறைய குடிச்சிருந்தாரு, ஃபுல் போதையில் இருந்தாரு என்றாள் அமிர்தா. சரி, அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் என்ன பண்ணாரு என்று கேட்க அத்தனை பேர் மத்தியில் சொல்வதற்கு கொஞ்சம் தயங்கினாள் அமிர்தா. அப்போது அமிர்தாவுக்கு ரிஷி ஏற்பாடு பண்ணியிருந்த வக்கீல் சந்திரன் குறுக்கிட்டு பேசினார். ஐயா, அந்த பொண்ணை தீரன் கெடுத்தது. இப்போ அந்த பொண்ணு 4 மாதம் கர்ப்பமாக இருக்கிறது. அந்த DNA டெஸ்ட் ரிப்போர்ட் அந்த பொண்ணை தீரன் தான் கெடுத்தான்ற எல்லா ஆதாரமும் ஏற்கனவே கோர்ட்டில் சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப கூண்டில் நிற்க வச்சு அந்த பொண்ணை கேள்வி மேலே கேள்வி கேட்டு குழப்ப பார்க்குறாரு எதிர்கட்சி வக்கீல். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இத்தனை பேர் மத்தியில் தூக்கிட்டு போய் என்ன பண்ணான்னு கேட்டால் அந்த பொண்ணு என்ன சொல்லும்? அவங்கள கெடுத்ததற்கான ஆதாரம் எல்லாம் இருக்குது. அவங்க வயிற்றுல குழந்தை இருக்குது. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் என்று கேட்டார் சந்திரன். சார், இன்னும் என்னோட விசாரணை முடியல. அதற்குள்ள எதிர்கட்சி வக்கீல் எதுக்காக தலையிடுறாரு என்று கேட்டார் ராமநாதன். அவர் கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. தீரன் அந்த பொண்ணை கெடுத்தது, அந்த பொண்ணு வயிற்றுல குழந்தை வளர்றது, அந்த குழந்தைக்கும் தீரனுக்குமான DNA டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்காங்க. எல்லா ஆதாரங்களையும் சரிபார்த்து இந்த கோர்ட்டும் தீரன் தான் குற்றவாளின்னு உறுதி செய்துள்ளது. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அன்னைக்கு நடந்த அந்த கசப்பான சம்பவத்தை அந்த பொண்ணுக்கு நினைவுபடுத்தி கஷ்டப்படுத்த வேண்டான்னு நானும் நினைக்கிறேன் என்று சொன்னார் நீதிபதி. சரிங்க ஐயா என்றவர், ஐயா, எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆனால் அன்னைக்கு என் கட்சிக்காரர் அதிதீரன் சுயநினைவோடு அந்த பொண்ணை ரேப் பண்ணலை. அவர் ஃபுல் போதையில் இருந்ததுனால தவறுதலாக நடந்த ஒரு சம்பவம் தான் அது. ஆனால் இப்போ என்னோட கட்சிக்காரர் அதிதீரன் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைக்கும் அந்த பொண்ணுக்கும் தானே பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. இது ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் சம்மந்தப்பட்டது. அதனால் கனம் நீதிபதி அவர்கள் இந்த கேஸில் அந்த குழந்தையின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் விசாரணையை முடிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று அமர்ந்தார் ராமநாதன்.
இங்க பாருமா, இது கோர்ட், இங்க எல்லாரும் இருக்கோம், நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம், நாங்க கேட்குற கேள்விக்கு நீங்க தைரியமா பதில் சொல்லுங்க என்று சொன்னார் நீதிபதி. உதயா பதட்டமாக இருந்தான். கோர்ட்டுக்குள் வந்ததால் அவன் மொபைல் போன் சைலண்டில் போட்டு வைத்திருந்தான். ரிஷி பல முறை அவனுக்கு அழைத்தான். ஆனால் அவன் மொபைல் சைலண்டில் இருந்ததால் உதயாவிற்கு தெரியவில்லை. உதயா, இந்த கேஸ்க்கு அமிர்தா என்ன பதில் சொல்ல போறாளோ என்னவோ என்று அமிர்தாவை பார்த்தபடி பதட்டமாக அமர்ந்திருந்தான். அமிர்தா, அதிதீரன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. உங்க குழந்தையோட எதிர்காலத்தை மனசுல வச்சு கோர்ட் இந்த ஒரு கோரிக்கையை ஏற்று பரிசீலனை பண்ணுது. இதுல எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு உங்க குழந்தையோட எதிர்காலத்தை மனசுல வச்சு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. உங்க விருப்பம் தான் இங்கு நடக்கும். நீங்க பாதிக்கப்பட்ட பொண்ணு. இதுல நீதிமன்றம் தனிப்பட்ட முறையில எந்த முடிவும் எந்த தீர்ப்பும் அளிக்காது. நீங்க தைரியமா ஒரு முடிவு எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான தீர்ப்பு தான் இந்த நீதிமன்றம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வழங்கும். இது ஒரு ரேப் கேஸா மட்டும் இருந்தா கண்டிப்பா 12 வருஷம் கடுங்காவல் தண்டனை இப்பவே நான் கொடுப்பேன். ஆனா சுயநினைவு இல்லாமல் நடந்துக்கிட்டேன், அந்த குழந்தைக்கு பொறுப்பேத்துக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தீரன் மனசு மாறி திருந்தி கேட்கறதுனால இந்த அபிப்பிராயத்தை உங்ககிட்ட நாங்க கேட்குறோம். உங்க விருப்பம் என்னவோ அதை தைரியமா சொல்லுங்க. அதே தீரனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான் என்றால் இங்கேயே இந்த கோர்ட்ல வச்சு ரெஜிஸ்டர் மேரேஜ் உங்களுக்கு பண்ணி வைக்கிறோம். அவங்க யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை இதுல உங்களுக்கு சம்மதம் இல்லை, தண்டனை தான் கொடுக்கணும்னு நீங்க உறுதியா சொன்னாலும் அதிதீரனுக்கு கட்டாயம் 12 வருஷம் கடுங்காவல் தண்டனை இப்பவே வழங்கும் என்று சொன்னார் நீதிபதி. ப்ளீஸ் அமிர்தா, அவனுக்கு தண்டனை கொடுக்க சொல்லு என்று உதயா தன் மனதளவில் சொல்லிக்கொண்டு துடித்து கொண்டிருந்தான். அவனுக்கு நன்றாக தெரியும் தீரன் கண்டிப்பா அமிர்தாவை கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழ வைக்க மாட்டான் என்று அவன் தவித்து கொண்டிருந்தான். அப்போது அமிர்தா உதயாவை பார்த்தாள். உதயா கண்களாலே வேண்டாம் என்று அமிர்தாவுக்கு ஜாடை காட்டினான். உதயாவுக்கு பின்னாடி இருக்கும் தீரனின் அம்மா, பதில் சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு என்பது போல் அவளுக்கு ஜாடை செய்ய, ஐயா, என் குழந்தையோட எதிர்காலத்தை மனசுல வச்சு நான் அதிதீரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னாள் அமிர்தா. உதயாவால் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அமிர்தா, நீ என்ன பேசிட்டு இருக்க? கொஞ்சமாவது யோசிச்சுதான் பேசுறியா? அவன் எவ்வளவு மோசமானவன்னு உனக்கு தெரியாதா? வேண்டாம், நீ உன் முடிவை மாத்திக்கோ. நீ ஏதாவது தப்பா முடிவெடுத்துட்டேனா அவன் உன்னை கொன்றுவான். அமிர்தா, வேண்டாம் என்று கத்தினான் உதயா. உடனடியாக நீதிபதி அவரிடத்தில் இருக்கும் மர சுத்தியலை வைத்து தட்டினார். சைலண்ட், சைலண்ட், சைலண்ட். என்ன மிஸ்டர் உதயா, நீங்க ஒரு ஏசிபியா இருந்துக்கிட்டு நீதிமன்றத்தை அவமதிக்கலாமா? இந்த நீதிமன்றத்துல அந்த பொண்ணை வற்புறுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நீங்க இப்படி கத்துனீங்கன்னா அந்த பொண்ணு என்ன முடிவெடுப்பாங்க? நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதை மறந்துடாதீங்க என்று கண்டித்தார் நீதிபதி. அதை பார்த்த தீரனுக்கு மகிழ்ச்சி. ஏதோ ஒன்றுமே தெரியாத அப்பாவி போலவே முகத்தை வைத்து கொண்டு கூண்டில் நின்றிருந்தான் தீரன். தீரன், நீங்க இன்னும் எதுவும் பேசல, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டார் நீதிபதி. ஐயா, நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன். அன்னைக்கு ஏதோ போதையில தவறுதலா அமிர்தா கிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தேடி நான் அலைஞ்சேன். ஆனா அந்த பொண்ணு கிடைக்கல. திரும்ப கோமா ஸ்டேஜில் இருக்கிறப்ப தான் நான் பார்த்தேன். அப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் போனப்ப தான் இவங்க தப்பா என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எனக்கு அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம். எனக்கு என் பொண்டாட்டியும் குழந்தையும் வேணும் என்று அப்பாவி போல் பேசினான் தீரன். அப்போது அங்கு உடனடியாக ரெஜிஸ்டர் வரவழைக்கப்பட்டார். சரி, இங்கேயே உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று சொன்னார் நீதிபதி. இது ஒரு கற்பனை கதை. நிஜமாக கோர்ட்டில் இப்படி நடக்க வாய்ப்புகள் இல்லை. இதை ஒரு கதையாக மட்டுமே பார்க்கவும், யாரையும் குறிப்பிடவன அல்ல. கதையின் நகர்வுக்காக மட்டுமே இந்த கோர்ட் காட்சி இதில் இடம்பெறுகிறது. தீரனும் அமிர்தாவும் எதிரில் கருப்பு நிற சேலையில் அமிர்தா. அவளின் அழகு மீண்டும் தீரனுக்கு சொந்தமாக போகிறது என்று ஆசையில் கண்ணில் போதையுடன் அமிர்தாவை பார்த்து கொண்டிருந்தான் தீரன். இந்த நிமிடம் வரை தன் தங்கைக்கு என்ன ஆனதோ என்று பதட்டத்தில் அமிர்தா. மறுபடியும் அந்த தீரன் கையில அமிர்தா. அவ வாழ்க்கை நாசமா போயிரும். அந்த பாவி கண்டிப்பா அமிர்தாவையும் குழந்தையும் உயிரோட விட மாட்டான். எதுக்காக அமிர்தா இப்படி ஒரு முட்டாள்தனமா முடிவெடுத்தா? இந்த இடத்துல ரிஷி இருந்திருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடக்க விட்டு இருக்க மாட்டான். ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியல. சட்டத்தை மீறி என்னால என்ன செய்ய முடியும்? இந்த காக்கி சட்டை போட்டதுனால தான் அமைதியா இருக்க வேண்டியதா போயிடுச்சு என்று மனதிற்குள்ளேயே புழுங்கி கொண்டிருந்தான் உதயா. நீதிபதி சாட்சியாக, அங்கு இருப்பவர்கள் சாட்சியாக, அனைவரின் கண் முன்னால் இருவரும் மாலை மாற்றிக்கொண்டனர்.
என்னதான் தீரன் அழகன் என்றாலும் முதலாக அமிர்தாவை சீரழித்த அந்த மிருகம் அவனுடைய கோரமுகம் மட்டுமே அமிர்தாவின் கண்முன் வந்து நின்றது. அப்போது தீரன் அமிர்தாவின் கழுத்தில் தாலி கட்ட போகும்போது அமிர்தா புடவையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தீரனின் வயிற்றில் வேகமாக குத்தினாள். அம்மா என்று அலறினான் தீரன். சற்றும் எதிர்பார்க்காத நீதிபதி, அங்கிருந்த வக்கீல்கள், போலீஸ்காரர்கள், தீரனின் அம்மா உதயா, அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தே போனார்கள். தீரனும், ஏய் அமிர்தா, உன்னை கொல்லாம விடமாட்டேன்டி என்று அவள் கழுத்தில் கை வைத்து நெறித்தான். அதை பொருட்படுத்தாமல், அமிர்தா சாகுடா, சாவுனி, செத்து தொலை, உன்ன மாதிரி பொறுக்கிங்க உயிரோடையே இருக்கக்கூடாது என்று பல முறை கத்தியை உருவி அவன் வயிற்றில் குத்தினாள் அமிர்தா. அப்படியே அவள் கழுத்திலிருந்த கையை எடுத்து கீழே சரிந்தான் தீரன். அப்போது தான் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு உதயா வேகமாக வந்து அமிர்தாவிடம் நின்றான். ஏ அமிர்தா, என்ன பண்ணிட்ட? ஏன் இப்படி அவசரப்பட்ட? நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருந்தா அவனுக்கு இப்ப தண்டனை கிடைச்சிருக்கும். இப்படி அவசரப்பட்டு பண்ணிட்டியா அமிர்தா என்று கத்தினான் உதயா. சைலண்ட் என்று நீதிபதி தட்டியவுடன் அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்திருக்க வேகமாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு தீரனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தார்கள். என்ன அமிர்தா இது? நீதிமன்றம்னு கொஞ்சம் கூட யோசிக்காம எதுக்காக தீரனை குத்தின? உன்கிட்ட சம்மதம் கேட்டுத்தானா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க பார்த்தோம். விருப்பம் இல்லைன்னா அப்பவே சொல்லியிருந்தா அவனுக்கு தண்டனை நான் கொடுத்திருப்பேன். எதுக்காக இப்படி பண்ணின என்று கேட்டார் நீதிபதி. ஐயா, இவனை மாதிரி மிருகங்க நிறையா இருக்காங்க. இவங்களுக்கு தண்டனை கொடுத்தா மறுபடியும் வந்து அதே தப்பைத்தான் பண்ணுவாங்க. பண பலத்தால் மேலே கோர்ட்டுக்கு போவாங்க. ஏதாவது ஒரு வழியில் தப்பிச்சு மறுபடியும் இதே மாதிரி பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிப்பாங்க. அதனால தான் நான் குத்தினேன். ரேப் பண்ணால் தண்டனை கிடைக்கும் தெரிஞ்சு எதுக்காக பண்ணுறாங்க? ஏன்னா இங்கு கற்பழிப்புக்கு சட்டம் பலமாக இல்லை. ஒரு குழந்தைய ரேப் பண்ணிட்டு சுதந்திரமாக வெளியில் சுற்றிட்டு தான் இருக்காங்க. இதே தீரன் என்ன மாதிரி பல பெண்களை சீரழிச்சிருக்கான். என் தங்கச்சியை கடத்தி வச்சு இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மதிக்க சொன்னாங்க. நானும் அவங்க நம்பணுங்கிறதுக்காக தான் சம்மதிக்கிற மாதிரி இங்கே வந்தேன். ஒருவேளை கல்யாணமே நடந்தா கூட என்னையும் என் தங்கச்சியவும் இவங்க உயிரோட விட மாட்டாங்க. என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக இப்போ அந்த தீரனை நான் காப்பாத்தினா பல பெண்களோட வாழ்க்கை இன்னும் நாசமாக போகும். தீரனை கொன்னதுக்கான மரண தண்டனை கிடைச்சாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். கண்டிப்பா என் தங்கச்சியை இவங்க கொன்றுப்பாங்க. பல பெண்களை காப்பாத்துறதுக்காக நானும் என் தங்கச்சியும் உயிர் தியாகம் பண்ணினதா நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த தீரன் பிழைக்க கூடாது. ஒரு வேளை பொழைச்சு வந்தா கூட நான் மறுபடியும் கொல்லுவேன் என்று ஆத்திரமாக பேசினாள் அமிர்தா. என்ன இருந்தாலும் நீ பண்ணுவது தப்புமா. அவன் இறந்துட்டா கொலைகேஸ்ல உனக்கு மரண தண்டனை கூட கிடைக்கும் என்றார். நான் செஞ்ச கொலைக்கு கண்டிப்பா எனக்கு மரண தண்டனையே கிடைச்சாலும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுப்பேன். ஆனால் நான் குத்துனதுக்கு கண்டிப்பா அந்த தீரன் பிழைக்க மாட்டான். எனக்கு அது போதும். பல பெண்களை சீரழிச்ச அந்த படுபாவிய இந்த கோர்ட்டில் வச்சு நான் குத்தி இருக்கேன். இவனை மாதிரியான பொறுக்கி நாய்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். ஒரு பொண்ணை தொட்டா திரும்ப அவங்க கத்தியை தூக்குவாங்க. அப்பதான் இந்த மாதிரி இந்த நாய்ங்க பண்ண மாட்டானுங்க. இங்க பொண்ணுங்க மேல தைரியமா கைய வைக்க மாட்டாங்க என்று சொல்லும்போது வேகமாக, நான் தப்பிச்சிட்டேனாக்கா என்று கத்திக்கொண்டு ஓடி வந்தாள் பாரதி. பாரதி, நீங்க ஒரு எஸ்ஐ, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? இப்ப எதுக்காக தப்பிச்சு வந்துட்டேன்னு கத்துனீங்க என்று கேட்டார் நீதிபதி. ஐயா, இன்னைக்கு காலையில இந்த புவனேஸ்வரியோட ஆட்கள் எங்க வீட்டுல வந்து இந்த கேஸ்ல தீரன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கலைன்னா உன் தங்கச்சியை கொன்னுடுவோம் அப்படின்னு என் அக்காவை மிரட்டி என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. அங்கே அவங்க என்ன அடைச்சி வச்ச இடத்துல இருந்து உதயா சாருக்கு ஃபோன் பண்ணினேன். அவர் எடுக்கவே இல்லை. அதனால ரிஷி அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணினேன். அவர் என்னை காப்பாற்ற வந்தார். அங்கு அவர் வரும்போதே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருந்தார். அவங்க கிட்ட சண்டை போட்டு அவர் என்னை காப்பாற்றிட்டாரு. அப்போ அவங்களோட ஆட்கள் ரிஷி அண்ணாவை சுட்டுட்டாங்க என்று கதறி அழுதாள் பாரதி. அதுக்கப்புறம் வந்த போலீஸ் அங்கே இருந்தவங்களை அரெஸ்ட் பண்ணி ரிஷி அண்ணாவையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ரிஷி அண்ணா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இந்த தீரன் ரொம்ப மோசமானவன். என்னதான் இருந்தாலும் அமிர்தா கோர்ட்டில் இப்படி நடந்தது ரொம்ப பெரிய தப்பு. பாதிக்கப்பட்ட எல்லாரும் இப்படி அவங்களே தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது சட்டத்தை மீறினதா அர்த்தம். அதே சமயம் அமிர்தா பண்ணினது முழு குற்றம்னும் சொல்ல முடியாது. இது ஒரு தற்காப்பு தான். அதனால உடனடியாக இந்த கேஸில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தேதி குறிப்பிடாம இந்த கேஸை ஒத்தி வைக்கிறேன். மீண்டும் தேதி குறிப்பிடும் வரை அமிர்தாவை மகளிர் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். ஆட்களை வைத்து ஒரு எஸ்ஐயை கடத்திய குற்றத்திற்காகவும் ரிஷி என்பவரை கொலை முயற்சி பண்ணிய குற்றத்திற்காகவும் புவனேஸ்வரியை 15 நாள் மகளிர் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு
கிளம்பினார் நீதிபதி. அமிர்தாவை மகளிர் சிறைசாலைக்கு கொண்டு சென்றனர். பாரதி அழுது கொண்டு கோர்ட்டு வாசலில் நின்றிருக்க தீரனியும் ரிஷியும் பார்ப்பதற்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினான் உதயா. பாரதி அப்போது உதயா அருகில் வந்தாள். பாரதி, நீ அழுகாத. அமிர்தா உணர்ச்சி வசப்பட்டுட்டான்னு இதை சொல்ல முடியாது. ஏன்னா அவள் ஏற்கனவே பிளான் பண்ணித்தான் கத்திய கொண்டு வந்திருக்கா. ஆனா அவ பிரெக்னெண்டா இருக்கிறதுனாலையும் தீரனால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனாலையும் அவங்க உன்னை கடத்தி அவளை மிரட்டினதுனாலையும் அமிர்தாவுக்கு கண்டிப்பா இதுல தண்டனை கிடைக்காது. அதே சமயம் தீரன் உயிருக்கு ஆபத்து இல்லாம இருக்கணும். ஏன்னா தீரன் செத்துட்டா இது ஒரு கொலை கேஸ் ஆயிடும் என்றான். சார், இப்போ எனக்கு அது மட்டும் கவலை இல்லை. ரிஷி அண்ணாவை நெஞ்சில சுட்டுட்டாங்க. அங்கேயே அவரு மயங்கிட்டாரு. அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிரும்னு பயமா இருக்குது. அவர் மட்டும் வரலைன்னா அந்த பொறுக்கி நாய்ங்க என்ன சீரழிச்சிருப்பாங்க. அவனுங்க என்ன ரேப் பண்ண வரும்பொழுது தான் ரிஷி அண்ணா வந்து காப்பாத்தினாரு. அவருக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. பாரதி, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் என்று பாரதியும் அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் போனான் உதயா. அங்க ஹாஸ்பிட்டலில் தேவ் இருந்தான். தேவ், ரிஷிக்கு இப்போ எப்படி இருக்கு என்று கேட்டான் உதயா. ரிஷிக்கு நெஞ்சில் புல்லட் போயிருக்கு. உள்ள ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஆப்ரேஷன் முடிஞ்சா தான் தெரியும். இதில் 90% பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க என்று அழுதான் தேவ். அதை கேட்ட பாரதி அங்கே கீழே உட்கார்ந்து அழுதாள். உதயாவுக்கும் அவன் அறியாமலே கண்களில் கண்ணீர் வந்தது. தேவ், கவலைப்படாதீங்க. ரிஷிக்கு கண்டிப்பாக எதுவும் ஆகாது. ஆமாம், அனுவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்லை உதயா, நான் அனுவுக்கு ஃபோன் பண்ணலை. ஃபோனில் சொன்னால் அவளுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயம். அதனால் ஆர்த்தியை வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். ஆர்த்தி கொஞ்ச நேரத்தில் அனுவை கூட்டிகிட்டு வந்துடுவா என்று சொன்னான். அத்தியாயம் 42. ரிஷிக்கு என்ன நடந்தது என்று தெரியாத அனு எப்போதும் போல் வீட்டில் இருந்தாள். அவள் வயிற்றை தடவிக்கொண்டே குழந்தையிடம் பேசிக்கொண்டே இருந்தாள். குட்டிமா, இன்னைக்கு அம்மா உன் அப்பா கிட்ட பேசவே இல்லை. எப்போ பாரு கோபம் தான் உன் அப்பாவுக்கு. எனக்கு உங்க அப்பாவை நினைச்சா கோபம் தான் வருது. கொஞ்ச நாள் உன் அப்பா கிட்ட நான் பேசவே மாட்டேன். நீங்க குட்டி விஸ்வா தானே, நீங்க தான் வந்து உங்க அப்பாவை மாத்தணும் என்று பேசி கொண்டிருக்க அப்போது கார் சத்தம் கேட்டது. ஆனா ரிஷியின் கார் சத்தம் இல்லை, வேறு யாரோ வந்திருக்காங்க என்று மெதுவாக எழுந்தவள் வாசலுக்கு செல்வதற்கு முன்பாக வீட்டிற்குள் வந்தாள் ஆர்த்தி. ஹாய் ஆர்த்தி, என்ன சர்ப்ரைஸா இருக்கு என்று சிரித்து கொண்டே அவள் அருகில் சென்றாள் அனு. அப்போது டிவி ஓடிக்கொண்டிருக்கிறதா என்பதை பார்த்தாள் ஆர்த்தி. ஆனால் டிவி ஆன் பண்ணாமல் தான் இருந்தாள் அனு. அதனால் அனுவுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரிந்திருக்காது என்று புரிந்து கொண்ட ஆர்த்தி, அனு, நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் வா என்றாள். இல்லை ஆர்த்தி, நான் இப்போ வெளியில் வர ஐடியாவே இல்லை. நீ கொஞ்ச நேரம் என் கூட வீட்டில் இரு என்று சொன்னாள் அனு. இல்லை அனு, ரிஷி அண்ணா ஆஃபீஸ் வரைக்கும் போகலாம் வா என்று கூப்பிட. இல்லை ஆர்த்தி, ரிஷி கூட நான் பேசவே மாட்டேன். இப்போ எனக்கு நல்லா புரியுது. ரிஷி தானே உன்னை அனுப்பி வச்சாரு. 2 நாளாக அவர் கூட பேசல. அவருக்கு சாப்பாடு போடலை. அதனால் உன்கிட்ட சொன்னாரா? நீ உங்கள் அண்ணனுக்காக பேச இங்கே வந்திருக்க, அப்படித்தானே என்றால் கோபமாக. அனு, அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லும் போதே ஆர்த்திக்கு அழுகை அடக்க முடியாமல் வந்தது. இருந்தாலும் அனுவுக்காக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பேசினாள் ஆர்த்தி. ஆர்த்தி, உனக்கு தெரியாது, ரிஷியால் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவர் கூட நான் இருந்தேன். வளைகாப்பு போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ரொம்ப அசிங்கமாக போச்சு தெரியுமா? அவர் வெளியில் போட்ட சத்தத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்க. 7 மாதத்துக்கு அப்புறம் ஊருக்கு போய் ஒரு நாள் ஒரு நைட் நிம்மதியாக அங்கே என்னால் இருக்க முடியலை. அப்படியே சண்டை கட்டி என் அப்பா கூட இனிமேல் இங்கே வரவே வராத அணுன்னு சொல்லி தாட்டி விட்டுட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆர்த்தி. அதனால தான் ரிஷி கூட நான் பேசவே இல்லை. இனிமேலும் நான் பேசவே மாட்டேன் என்று அழுது கொண்டே சொன்னாள் அனு. அனு, நீ நினச்சா கூட பேச முடியுமா என்னன்னு தெரியலடி. அண்ணா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அது தெரியாமல் நீ சத்தம் போட்டுட்டு இருக்க. எப்படி உன்கிட்ட சொல்லுவேன் என்று மனதிற்குள்ளே புழுங்கினாள் ஆர்த்தி. என்னாச்சு? ஏதோ யோசனையில் இருக்க? உங்கள் அண்ணனை பேசவும் உனக்கு கோபம் வருதா என்றாள் அனு. இதுவரை நடந்ததை விட்டுட்டு இப்போ நீ வா, நம்ம போய் அண்ணனை பார்த்துட்டு வரலாம். அண்ணா உன்கிட்ட முக்கியமாக பேசணும்னு சொன்னாரடி, ப்ளீஸ் வாடி என்றாள் ஆர்த்தி. ரிஷியை எனக்கு பார்க்கவே பிடிக்கல ஆர்த்தி. வந்தா கூட அவர் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன். அவருக்கு இதுக்கு மேலே பேச என்ன இருக்கு? அவருக்கு மட்டும் என்னோட ஃபீலிங்ஸ் புரியாது, என்னோட கஷ்டம் தெரியாது. அவர் அப்பா செத்ததுக்கு நான் தான் காரணம்னு இன்னைக்கு வரைக்கும் என்ன டார்ச்சர் பண்ணுறாரு. நீயே பார்க்குறல்ல ஆர்த்தி, உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா தானே பேசுகிறாரு.
ஆனால் என் ஒருத்திக்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? அவருடைய டார்ச்சரை என்னால் தாங்க முடியலடி. வேண்டாம், ஒன்று பண்ணு. உன் அண்ணா என்ன பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் சொல்கிறத சொல்லிடு. பேசாமல் உன் அண்ணனை லண்டனுக்கு போக சொல்லு. 3 மாதம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த பக்கமே எட்டி பார்க்க வேணாம்னு சொல்லு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வரட்டும். ஏன்னா இப்போ இருக்க டென்ஷனில் அவரை பார்க்கவே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது என்று தன் கோபம் முழுவதையும் கொட்டினாள் அனு. அதை கேட்ட ஆர்த்திக்கு அழுகைத்தான் வந்தது. சரி அனு, நீ அண்ணனை பார்க்க வர வேண்டாம். நாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், வா என்றாள். ஆர்த்தி, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா என்று அனு கோபமாக கத்த. அனு, இப்போ நீ வரப்போறியா இல்லையா? என் மேலே உனக்கு கொஞ்சமாவது அன்பு இருந்தா இப்போ என் கூட வா என்று சொல்லும் போதே ஆர்த்தி கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. ஆர்த்தி, நீ இப்போ ஏன் அழுகிற என்று ஒரு சந்தேகத்தோடு கேட்டாள் அனு. இல்லடி, கண்ணில் தூசி விழுந்துருச்சு, நீ வா போகலாம் என்று வலுக்கட்டாயமாக அவளை இழுத்து கொண்டு காரில் ஏறினாள் ஆர்த்தி. அம்மா, நான் அனுவை கூட்டிட்டு போறேன், நீங்க வீட்டை பார்த்துக்காங்க என்று அங்கு வேலை பார்க்கும் அம்மாவிடமும் அந்த செக்யூரிட்டியிடமும் சொல்லிவிட்டு அனுவை அழைத்து சென்றாள் ஆர்த்தி. திருப்பூரில் மிகப்பெரிய தனியார் மருத்துவமனைக்குள் சென்று தன் காரை நிறுத்தினாள் ஆர்த்தி. ஆர்த்தி, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக கூட்டிட்டு வந்த என்று ஒரு கலக்கத்தோடு கேட்டாள் அனு. அந்த ஹாஸ்பிட்டல் ரிஷியின் நண்பன் வினோத் ஹாஸ்பிட்டல். உள்ளவா அனு என்று அங்கிருக்கும் லிஃப்டில் 4வது மாடிக்கு அழைத்து சென்றாள் ஆர்த்தி. அணுவுக்கு உள்ளே போகும்போதே இதயமெல்லாம் படபடவென்று அடிக்க ஆரம்பித்தது. அவளை அறியாமல் ஏதோ ஒரு பதட்டம் அவளை சூழ்ந்து கொண்டது. 7 மாத கர்ப்பிணியாக தன் வயிற்றில் கை வைத்தபடி சற்று மெதுவாகத்தான் நடந்தாள் அனு. ஆபரேஷன் தியேட்டர் அருகில் செல்ல செல்ல கை கால்கள் நடுங்கியபடி ஆர்த்தியின் கையை இறுக்கி பிடித்தாள் அனு. அனு, என்னாச்சுடி என்று ஆர்த்தி பார்க்க, என்னமோ தெரியல ஆர்த்தி, எனக்கு படப்படன்னு அடிச்சுக்குது, தலை சுத்துற மாதிரி இருக்கு, என்னமோ பண்ணுதுடி என்று சொல்லும் போதே அழுதாள் அனு. ஆபரேஷன் தியேட்டர் எதிரில் உதயா, தேவ், பாரதி எல்லாம் நின்றிருக்க அவர்களை பார்த்த அணுவுக்கு சந்தேகமாக இருந்தது. ஆர்த்தி, என்னாச்சு? தேவண்ணா, உதயா, பாரதி எல்லாம் இங்கே இருக்காங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் முன்னாடி எதுக்காக இவங்கெல்லாம் இருக்காங்க? யாருக்கு என்ன ஆச்சு? யாருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க என்று ஒரு பதட்டத்தோடு புரியாமல் கேட்டாள் அனு. ஆர்த்தி பதில் சொல்ல முடியாமல் அழுது விட்டாள் வாய்விட்டே. அனு என்று கத்தி அழுதாள் ஆர்த்தி. ஆர்த்தியும் ஏன் அழுகிற? அப்போது தேவை பார்க்க அவனும் அழுக அணுவுக்கு பதட்டம் அதிகமானது. அண்ணா, என்ன ஆச்சு? ஆர்த்தி அழறா, நீங்களும் அலறீங்க என்று பதட்டத்தோடு கேட்க இருவரும் சொல்ல முடியாமல் அழுது கொண்டிருக்க உதயாவை பார்த்தாள். அவன் கண்களும் சிறிது கலங்கியபடி இருந்தது. அருகில் சென்றாள் அனு. உதயா சார், நீங்களாச்சும் சொல்லுங்க, என்ன ஆச்சு? யாருக்கு என்ன ஆச்சு? அப்போ தேவண்ணா, நீங்க இங்க இருக்கீங்க, அப்போ ரிஷி எங்க என்றவள். சொல்லுங்க, ரிஷி எங்க? ஆஃபீஸில் இருக்காரா? வேற யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தீங்களா? எனக்கு ஒரே பதட்டமாக இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. ஏன் எதுவும் பேச மாட்டேறீங்க? சரி, உங்கள் மொபைலை கொடுங்க, நான் ரிஷிக்கு கால் பண்ணி கேட்குறேன் என்று அழுது கொண்டே கேட்க, ஐயோ அனு, உன்கிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியலையே என்று கத்தி அழுதான் தேவ். அண்ணா, நீங்கள் அலறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்று ஆர்த்தி பக்கம் திரும்பியவள் சிறிது தூரம் தள்ளி அழைத்து சென்றவள். சொல்ல ஆர்த்தி, என்ன ஆச்சு? ரிஷிக்கு என்ன ஆச்சு? நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறத பார்த்தா, என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததை பார்த்தா ரிஷிக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. சொல்லுடி, ரிஷிக்கு என்ன ஆச்சு? ரிஷிக்கு என்ன ஆச்சு என்று ஹாஸ்பிட்டலை அதிரும் அளவுக்கு கத்தினாள் அனு. ஐயோ அனு, அண்ணனை ஷூட் பண்ணிட்டாங்க என்று கத்திக்கொண்டே அவளை இழுத்து அணைத்து கொண்டாள் ஆர்த்தி. அதை கேட்ட அனு அப்படியே மயங்கி ஆர்த்தியின் மேல் சாய்ந்தாள். அனு, என்னாச்சு? என்னை பாருடி, கண்ணை திறந்து பாரு என்று பதறினாள் ஆர்த்தி. கண்ணை திறக்கவில்லை அனு. தேவ், சீக்கிரம் வாங்க என்று ஆர்த்தி கத்த வேகமாக ஓடி வந்தான் தேவ் மற்றும் உதயா. அனு கண் திறக்க மாட்டேங்கிறா, பயமா இருக்கு தேவ் என்று சொல்ல அப்போது உதயா வேகமாக சென்று ஒரு மகப்பேறு லேடி டாக்டரை அழைத்து வந்தான். அருகில் இருக்கும் அறையில் பெட்டில் அணுவை படுக்க வைத்திருந்தாள் ஆர்த்தி. அப்போது டாக்டர் வந்து அணுவை செக் பண்ணிவிட்டு, அணுவுக்கு அதிர்ச்சியில் பிபி ரொம்ப லோவாகிடுச்சு, அதான் மயங்கிட்டா, ட்ரிப்ஸ் போட்டு விட்டுருக்கேன், மயக்கம் தெளிய கொஞ்சம் நேரமாகும் என்று சொல்லி ட்ரிப்ஸ் போட்டுவிட்டு சில மருந்துகளையும் ட்ரிப்ஸ் பாட்டிலில் செலுத்திவிட்டு ஆர்த்தியிடம், 3 மாசத்துக்கு முன்னாடி ரிஷி இங்கே தான் அணுவுக்கு அபார்ஷன் பண்ண கூட்டிட்டு வந்தாரு. ஆனால் வினோத் சார் தான் ரிஷிக்கு தெரியாமல் அபார்ஷன் பண்ண வேண்டான்னு சொன்னார். ஆனால் இப்போ ரிஷி உயிருக்கு போராடிட்டு இதே ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, மனசுக்கு கஷ்டமாக இருக்கு என்றாங்க டாக்டர். அதை கேட்டு அழுது கொண்டே நின்றிருந்தாள் ஆர்த்தி. டாக்டர், அணுவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல என்று கேட்டான் தேவ். இல்லை, அணு கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முழிச்சிடுவா, ஆனால் மறுபடியும் ரிஷிக்கு அப்படின்னு தெரிஞ்சா அணுவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப வீக்காக இருக்கா என்று சொல்லிவிட்டு சென்றனர்.
ஆர்த்தி, நீ அணுவை பார்த்துக்கோ, நான் போய் ரிஷிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சா என்னன்னு பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு தேவ் செல்ல உதயாவும் சென்றான். அப்போது உதயாவுக்கு அகல்யாவிடமிருந்து ஃபோன் வந்தது. நீண்ட நேரம் வந்து கொண்டிருந்ததால் வெளியில் சென்று பேசுவதற்காக போனான். சிறிது நேரத்தில் அவளிடம் ஏதோ கோபமாக பேசிவிட்டு உள்ளே வந்தான் உதயா. ஆபரேஷன் முடித்துவிட்டு வினோத் மற்றும் இன்னும் பெரிய 2 டாக்டர்கள் வெளியே வந்தார்கள். வினோத், ரிஷிக்கு எப்படி இருக்கு என்று கேட்டான் தேவ். தேவ், சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குடா. ரிஷி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நமக்கு. ஆனால் இப்போது அவன் இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. 10% தான் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. டேய், என்ன சொல்கிற என்று அதிர்ச்சியில் தேவ் கேட்க, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்க்கும் அவன் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. பல்ஸ் வர கம்மியாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் என்னால் சொல்ல முடியும். ரிஷியோட கண்டிஷனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தேவ் என்று கண் கலங்கினான் வினோத். வினோத், நீ ஒரு டாக்டர். நீயே கண் கலங்கினா நாங்கள் என்னடா பண்ண முடியும்? ரிஷியை எப்படியாவது காப்பாத்திருடா என்று கையை பிடித்து அழுதான் தேவ். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது ரிஷியின் உறவினர்கள், நண்பர்கள் என்று நிறைய பேர் அங்கு வந்தனர். எல்லாரும் விசாரித்து கொண்டே இருக்க அணுவின் அம்மாவும் அப்பாவும் அங்கு பதட்டத்தோடு அழுது கொண்டே ஓடி வந்தாங்க. அவர்களை பார்த்த தேவ் அவர்கள் அருகில் சென்றான். தம்பி, மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சு? நியூஸ்ல என்னென்னமோ சொல்றாங்க, பதறி போய் வந்தோம். அவருக்கு எதுவும் ஆபத்தில்லையே என்று அழுது கொண்டே கேட்டாங்க காயத்ரி. ஜீவானந்தமும், மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சு தம்பி, இப்ப என்ன கண்டிஷன் என்று கேட்டுவிட்டு அங்கிருந்த பெரிய டாக்டரிடம் சென்றார். அப்போது அணு எங்க இருக்கா என்று கேட்டாங்க அணுவின் அம்மா. அம்மா, ரிஷிக்கு அப்படி ஆனது தெரிஞ்சதும் அணு ப்ரெஷர் லோவாகி மயக்கம் போட்டுட்டாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு என்று அணு இருக்கும் அறையை காட்டியவுடன் உள்ளே சென்று பார்த்தார் காயத்ரி. அங்கு அணுவோ சுயநினைவின்றி மயக்கத்தில் கிடந்தாள். அவள் அருகில் ஆர்த்தியும் பாரதியும் அமர்ந்திருந்தனர். பாரதிக்கு அமிர்தாவை நினைத்தும் ரிஷியை நினைத்தும் இப்போது அணுவை நினைத்தும் மாற்றி மாற்றி கவலைகள் அவளை சூழ்ந்து கொண்டே இருந்தது. அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள் பாரதி. ஆர்த்தி, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஆர்த்தி என்று கத்திக்கொண்டே போனாங்க அணுவின் அம்மா. அம்மா, அவளுக்கு ஒன்றுமில்ல, அழுகாதீங்கம்மா என்று அழுது கொண்டே தான் சொன்னாள் ஆர்த்தி. என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்கக்கூடாத ஆண்டவா, இப்படி சோதிக்கிறியே என்று தன் வயிற்றில் அடித்து கொண்டு காயத்ரி அம்மா அழுக அவர்களுக்கு ஆறுதல் கூறினாள் ஆர்த்தி. வெளியில் ஜீவானந்தம் அந்த 2 பெரிய டாக்டர்களிடமும் வினோத்திடமும் பேசி கொண்டிருந்தார். டாக்டர், இப்போ ரிஷி கண்டிஷன் என்னன்னு நான் ஒருக்கா பார்க்கலாமா என்று கேட்டார் ஜீவானந்தம். ரிஷியின் அப்பா விஸ்வநாத் அவர்களின் அன்னை மருத்துவமனையில் மிக முக்கியமான டாக்டர். அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஆபரேஷன் முடிந்து ஐசியூவில் இருக்கும் ரிஷியை போய் பார்த்தார் ஜீவானந்தம். பார்த்தவருக்கு வருத்தம் தான் மிஞ்சியது. ரிஷியின் பல்ஸ் குறைந்த அளவிலேயே இருந்தது. அவனுக்கு எந்த ஒரு சுயநினைவும் இல்லை. அவன் உடலும் எந்த ஒரு மருத்துவத்தையும் ஏற்றுக்கொள்ளும் நிலையிலும் இல்லை. அதற்கு காரணம் அதிக அளவு அவன் அருந்திய மதுவின் விளைவுதான். வினோத், ரிஷிக்கு இப்போ ரொம்ப சீரியஸான நிலைமை தான். 24 மணி நேரத்துக்குள்ள அவருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் அவர் உடம்பை ஏத்துக்கலைன்னா அவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்றதுன்னே தெரியலையே என்று அவ்வளவு பெரிய டாக்டர் ஜீவானந்தம் கூட அழுதார். வெளியில் அழைத்து சென்றான் வினோத். சார், நாங்களும் எங்களுக்கான எல்லா முயற்சிகளையும் ரிஷிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை அவன் உடம்பு சுத்தமாக ஏற்றுக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு காலேஜ் படிக்கும் போதிலிருந்தே ரிஷி ரொம்ப தண்ணி அடிப்பான். இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் மாறவே இல்லை. அதனோட விளைவு தான் இப்போ உடம்பு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. அவன் உடம்புல சுட்ட 2 குண்டையும் எடுத்தாச்சு. ரைட் சைட் மார்பகத்திலும் ரைட் சைட் ஷோல்டர்லையும் 2 குண்டு பாஞ்சிருந்தது. ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்துட்டோம். ஆனால் இப்போ ரிஷியோட பிரச்சனை, இப்போ நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை அவன் உடம்பு சுத்தமாக ஏற்றுக்க மாட்டேங்குது. எந்த ஒரு ரியாக்ஷனும் அவன் கிட்ட கிடையாது. எந்த அசைவும் இல்லாமல் ஒரு கோமா ஸ்டேஜில் கிடக்கிற மாதிரி கிடக்கிறான். இதே நிலைமை இன்னும் 12 மணி நேரம் தொடர்ந்துச்சுன்னா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்காமல் போயிருச்சுன்னா அவன் உயிருக்கு ஆபத்தாக போயிடும். அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அங்கிள் என்று சொன்னான் வினோத், ரிஷிக்கிட்ட யாராவது பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவருக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க. பேசினா ஏதாவது ரியாக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு என்று ஜீவானந்தம் சொன்னவுடன் ஒவ்வொருவராக அவன் நண்பர்கள் எல்லாம் பேசி கொண்டு வந்தனர். சின்ன ஒரு மாற்றம் கூட இல்லை. அப்போது தான் கண் விழித்தாள் அணு. அத்தியாயம் 43. அகல்யா அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கொண்டே இருக்க வெளியில் சென்று அவளிடம் கோபமாக பேசிவிட்டு உள்ளே வந்தான் உதயா. நீண்ட நேரத்திற்கு பிறகு கண் விழித்தாள் அணு. கண் விழித்து பார்க்கும்போது அவள் அருகில் அவள் அம்மாவும் ஆர்த்தியும் பாரதியும் இருக்க, ஆர்த்தி, ரிஷி எப்படி இருக்காரு? ரிஷிக்கு என்ன ஆச்சு என்று மீண்டும் கேட்க தொடங்கினாள்.
அனு, அண்ணனுக்கு ஒண்ணுமில்ல, நீ பயப்படாத என்று அவளிடம் ஆறுதல் சொன்னாள் ஆர்த்தி. ஆனால் அது எதையும் கேட்காத அனு அவள் கையில் இறங்கிக் கொண்டிருந்த ட்ரிப்ஸை கூட எடுத்து உருவி விட்டு எழுந்தவள் வேகமாக நடக்க முடியவில்லை என்றாலும் கூட முயற்சி செய்து கொஞ்சம் வேகமாக நடந்து சென்றாள். வினோத் மற்றும் தேவ் அனுவை தடுத்தார்கள். அனு, நீ பயப்படாத, எதுவும் இல்ல, ரிஷி நல்லா தான் இருக்கான் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் கூட அவர்கள் கண்களில் வடியும் கண்ணீரை அவளுக்கு காட்டி கொடுத்தது. ப்ளீஸ் அண்ணா, என்னை விடுங்க, நான் ரிஷியை பார்க்கணும் என்று அழுது கொண்டு அவசர சிகிச்சை பிரிவு அறைக்கு சென்றாள். ரிஷிக்கு அவன் வலது மார்பிலிருந்து அவன் ஷோல்டர் வரை கட்டு போடப்பட்டு படுத்திருந்தான். சுயமாக சுவாசிக்க முடியாததால் ஆக்சிஜன் மாஸ்க் பொருத்தப்பட்ட நிலையில் இருந்தான். சிறிதும் அசைவின்றி அவன் இருப்பதை பார்த்த அனுவுக்கு அழுகைத்தான் வந்தது. ஐயோ ரிஷி, உன்னை நான் இப்படித்தான் பார்க்கணுமா என்று கத்தியபடி அவன் அருகில் சென்றாள் அனு. அவன் உடல் பாகங்களில் மருத்துவ உபகரண கருவிகள் பொருத்தியபடி இருக்க அனுவோ அவனை பார்த்து, ரிஷி, உன்னை ஒரு நாள் கூட இப்படி நான் பார்க்கலையே, எப்பவும் சுறுசுறுப்பாக சுற்றிட்டு இருப்ப, இங்கே நீ இப்படி படுத்திருக்க, நீ ஏன் இப்படி இருக்க, எழுந்துரு ரிஷி, நம்ம வீட்டுக்கு போகலாம். வேண்டாம் ரிஷி, இங்கே இருக்க வேண்டாம், வா ரிஷி, உன்னால் முடியும்டா, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ எழுந்துரு என்று அழுதாள். எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாமல் தான் இருந்தான் ரிஷி. ரிஷி, நீ எப்பவுமே என்கிட்ட சண்டை போடுவ, நான் அழுதா உனக்கு பிடிக்கும் தானே, நான் அழுதா நீ சிரிப்ப, சந்தோஷப்படுவ. இப்போ நான் ரொம்ப அழுகிறேன்டா, இங்கே பாரு, என் கண்ணில் கண்ணீர் நிற்கவே மாட்டேங்குது, தயவு செஞ்சு எழுந்து பாரு, நீ பார்த்து என்னை கிண்டல் பண்ணு, எந்திரிடா என்று அழுதவள் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அவன் இருக்க மீண்டும், ரிஷி, நீ இப்படி படுத்திருக்காத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இங்கே பாரு, நீ எப்பவுமே சொல்லுவல்ல, அனு, என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது, எனக்கு நீ மட்டும் தான் இருக்க, உன்னை அவ்வளவு சீக்கிரம் விடமாட்டேன்னு சொல்லுவல்ல ரிஷி, இப்போ என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நீ இல்லாமல் நான் ஏதோ தனியாக இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இங்கே பாரு, நீ என் கூட சண்டை போடு, என்னை கஷ்டப்படுத்து, உன் கூட சண்டை போட்டாவது நான் கடைசி வரைக்கும் உன் கூட வாழ்ந்துருவேன் என்று அழுதவள் அப்படியே அவனுடைய வலது கையை எடுத்து தன் வயிற்றில் வைத்து கொண்டாள் அனு. இங்கே பாரு ரிஷி, என் வயிற்றுக்குள்ளே உங்கள் அப்பா இருக்காரல்ல, அவரை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்ட, இன்னும் 2.5 மாதம்தான், அவர் நல்லபடியாக பிறந்துருவார், நீ வளர்க்கணும், அவர் கூட பேசணும்னு நீ என்னெல்லாம் ஆசைப்பட்ட, இப்போ எழுந்திருச்சு வா, நம்ம வீட்டுக்கு போகலாம், இங்கே எல்லாம் உனக்கு பிடிக்காதுடா, சீக்கிரம் எழுந்துருடா என்று அவளும் எத்தனையோ முறை அழுது பார்த்தாள். அவன் காதில் விழுகவே இல்லை. நீண்ட நேரம் அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்த உதயாவுக்கு மனம் கேட்காமல் உள்ளே வந்தான். ஆனால் அவன் வந்ததை அனு கவனிக்கவில்லை. இப்போது ரிஷியிடம், ரிஷி, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, என்னோட காதலை பிரிச்சது நீதானு எனக்கு தெரியும் ரிஷி, என்கிட்ட நீ வீடியோ காட்டினல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா, அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த வீடியோ உன் கையில் கிடச்சிருக்குதுன்னா கண்டிப்பாக நீ டெல்லி போகாமல் கிடச்சிருக்காது, அந்த வீடியோவை வச்சு நீ தான் எப்படியோ அகல்யா கிட்ட பேசி அவள் மனசை மாற்றியிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோ பெரிய விஷயத்த மன்னிச்சு உன் கூட குடும்பம் நடத்தியிருக்கேன், இதுக்கு மேலே எனக்கு ஒரு தண்டனை வேணுமாடா, நீ முழுசாக என்னை விட்டுட்டு போய் மறுபடியும் தண்டிக்க போறியா என்று அனு சொல்லும் போதே ரிஷியின் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வடிந்தது. அவள் பேசியதை கேட்ட உதயா எதுவும் பேசாமல் அப்படியே அந்த அறையை விட்டு வெளியில் சென்றான். ரிஷி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா கேட்கலையா, இங்க பாரு, நான் சொல்லிட்டேன், நீ என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்ட, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் உயிரோடு இருந்தேன், ஆனா இப்ப மட்டும் நீ என்னை விட்டுட்டு போன, அடுத்த நிமிஷம் நானும் செத்துருவேன் என்று அவள் சொல்ல அவன் கை அப்படியே அசைந்தது. அவள் வயிற்றில் வைத்திருந்த கை அசைந்ததை உணர்ந்தாள் அனு. ரிஷி, உன் கை அசையுது என்று அவன் முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் கண்களில் கண்ணீர் வடிந்ததையும் கவனித்தாள். அப்படியே அங்கு அவனை கண்காணிக்க வைத்திருந்த இசிஜி, பிபி இதையெல்லாம் காட்டும் அந்த கருவி கூட அவனுடைய பல்ஸ் ஏறுவதையும் காட்டியது. ரிஷி, நீ ரியாக்ட் பண்ணுற, உனக்கு அப்படின்னா நான் பேசுறது கேட்குது, இங்கே பாரு, நீ முயற்சி பண்ணு, உன்னால் கண் முழிக்க முடியும், கொஞ்சம் முயற்சி பண்ணு ரிஷி, இங்கே பாரு ரிஷி, உனக்கு ஒன்றுமே ஆகலை, நீ நல்லா இருக்க தெரியுமா, நீ மட்டும் மனசு வச்சா கண்ணை திறந்துடலாம், முயற்சி பண்ணு ரிஷி, உனக்கு எதுவும் ஆகாது, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், உன் கூடவே இருக்கேன், உன்னை விட்டு எப்பவும் எங்கேயும் போக மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அவனின் கையை இறுக்கி பிடித்திருந்தாள் அனு. எனக்கு உன் மேலே நிறைய கோபம் இருக்கு ரிஷி, ஆனால் நீ செத்து போகணும்னு ஒரு நாள் கூட நான் நினச்சதில்ல, கஷ்டப்பட்டாவது உன்னோட குடும்பம் நடத்தணும்னு தான் நான் நினச்சிருக்கேன், நீ எழுந்து வா, உனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்து செய்வேன், சரியா, உனக்கு இனிமேல் சாப்பாடு நானே செஞ்சு போடுவேன்,
போறேன், உன்னை பார்த்துக்கிறேன்டா, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ எந்த உண்மை எனக்கு தெரிஞ்சா இதயம் வெடிச்சு செத்துருவேன்னு சொன்னியோ அந்த உண்மை ஆரம்பத்திலேயே எனக்கு தெரியும் ரிஷி. அதனால நீ அதை எதையும் நினைக்காத. ரொம்ப பெரிய தண்டனை நீ எனக்கு கொடுத்து முடிச்சுட்ட. இதுக்கு மேல பெரிய தண்டனைய நீ எனக்கு கொடுத்துறாத. வயிற்றுல குழந்தையோட என்னை தவிக்க விட்டு மட்டும் போயிடாதடா. நீ இல்லைனா நீ இல்லாத இந்த உலகத்துல கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன். உன் மேல எனக்கு எவ்வளவு கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு அன்பும் இருக்கு என்று அனு அழுது கொண்டே பேச பேச ரிஷியின் கண்களில் கண்ணீர் வடிந்தபடி இருந்தது. அப்போதுதான் அனு வேகமாக வெளியில் சென்று வினோத்தை அழைத்தாள். வினோத் அண்ணா, ரிஷி ரியாக்ட் பண்ணுறான், கை அசைது, கண்ணில் கண்ணீர் வருது, வந்து பாருங்க, பல்ஸ் நார்மலாக இருக்கு, சீக்கிரம் வாங்க என்று அவள் கூறியவுடன் உள்ளே வினோத், ஜீவானந்தம் மற்றும் பெரிய டாக்டர்கள் உதயா தேவ் எல்லாம் உள்ளே சென்றனர். அந்த டாக்டர்கள் எல்லாத்தையும் சரிபார்த்து அவனை செக் பண்ணி பார்த்துவிட்டு பல்ஸ் எல்லாம் அந்த மீட்டரில் சரியாக இருக்க, பரவாயில்ல, ரிஷி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னான் வினோத். ஆனால் இனி ரிஷிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை என்று அனு கேட்க, சிஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, ரிஷி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இனி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கண்டிப்பாக அவன் உடம்பு ஏற்றுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றவன் மறுபடியும் ரிஷிக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு விட்ட வினோத், எப்படியோ இன்னும் 2-3 மணி நேரத்தில் ரிஷி கண்டிப்பாக கண்ணு முழிச்சிருவான், நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியில் சென்றான். அவனுடன் அனைவரும் வெளியில் சென்றார்கள். உதயாவும் அனுவை பார்த்தான். ஆனால் அவள் இருந்த நிலைமையில் அவளிடம் எதுவும் கேட்க வேண்டாம் என்று வெளியில் சென்றான். அனு ரிஷியின் அருகில் அமர்ந்து அவன் கையை பிடித்தவாறு அவள் நிறைய அவனோடு பேசிக்கொண்டே இருந்தாள். உதயாவுக்கு இப்போது எண்ணமெல்லாம் அனு சொன்ன வார்த்தையில் தான் இருந்தது. எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் நான் உன் கூட குடும்பம் நடத்தினேன், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் ரிஷி என்று அவள் சொல்லி அழுதது அவன் காதுக்குள் ஒலித்து கொண்டே இருக்க, 5 வருஷமா என்னை காதலிச்ச அணுவே ரிஷி தான் காதலை பிரிச்சான்னு தெரிஞ்சு அவன் கூட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் நான் அகல்யாவை ரொம்ப பேசிட்டேன் என்று அவன் மனம் துடிக்கும் போது தான் ஞாபகம் வந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு அகல்யாவிடம் அவன் பேசியதும், அப்போ அகல்யா ஃபோன் பண்ணினப்போ ரொம்ப மோசமாக பேசிட்டேன், இப்போ அவள் என்ன பண்ணுறான்னு தெரியலையே என்று நினைத்தவன் அகல்யாவுக்கு ஃபோன் பண்ணலாம் என்று அவளுக்கு அழைத்த போது அவள் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. சரி என்று அவனுடைய நெட்டை ஆன் பண்ணி வாட்ஸ்ஆப்பை எடுத்தபோது அவனுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பியிருந்தாள் அகல்யா. வெளியில் சென்று ஹெட்செட்டை காதில் மாட்டியவாறு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை ஆன் பண்ணினான் உதயா. ஆரம்பத்தில் சில வினாடிகள் அழுகை சத்தம் மட்டுமே கேட்டது. பிறகு அவள் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு பேசினாள் அகல்யா. இது நான் உங்களுக்கு கடைசியாக அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜ், அதனால முழுசாக கேளுங்க. ஒருவேளை கேட்காமலே அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாமலே போயிடும். திரும்பி இனி எப்பவும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் என்று சொல்ல ஆரம்பித்தாள் அகல்யா. எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அளவுக்கு அதிகமான பாசத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. திடீர்னு ஒரு நாள் கனவு கண்ட மாதிரி எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. ஆரம்பத்தில் ரிஷி சொன்னப்போ கட்டாயத்துக்காக மட்டும் இல்லை, உங்கள் மேலே விருப்பப்பட்டு தான் நான் சம்மதிச்சேன். அனு உங்களை பற்றி பேசின போதெல்லாம் என்னையே அறியாமல் என் மனசுக்குள்ளே நீங்கள் வந்திருந்தீங்க. அதனால தான் ரிஷி கேட்டப்போ நானும் சம்மதிச்சிட்டேன். நிறையா தண்டனையை நான் இந்த 20 நாளில் அனுபவிச்சிட்டேன். என்னைக்காவது ஒரு நாளாவது உங்கள் மனசு மாறி வருவீங்கன்னு தான் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் கூட நான் உங்கள் வீட்டில் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஃபோனில் பேசினதுக்கப்புறம் இதுக்கு மேலே எப்போவுமே இங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் சொன்னீங்க, உன்னால தான் நானும் ரிஷியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு. இன்னும் ரிஷி உயிருக்கு போராடிட்டு இருக்கான். பொழைப்பானா இல்லையான்னு தெரியாது. ஒருவேளை ரிஷி செத்துட்டா அனு குழந்தைய வச்சு அனாதையாக தான் நிற்பா. அவள் வாழ்க்கையை எடுத்து நாசம் பண்ணிட்டு நீ மட்டும் நல்லா வாழ்ந்துடுவியான்னு என்னை பார்த்து கேட்டீங்க. உங்க காதலை பறிச்சது நான் தான். எனக்கு தெரியல, ஒருவேளை ரிஷிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க அணுவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னால தான் அணுவோட வாழ்க்கை கெட்டு போச்சு. அணுவும் அவ குழந்தையும் அனாதையாக வேண்டாம். நீங்களே அவளை கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நிமிஷம் நானும் என் குழந்தையும் உங்க வீட்டை விட்டு போறோம். எனக்கு அனாதையா இருக்கிறது புதுசு இல்லை. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அனாதையா தான் இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 7 மாசம் எல்லா சொந்தமும் கிடைச்சு நான் நல்லபடியா இருந்தேன். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்களே பல தடவை என்ன அனாதைன்னு சொல்லியிருக்கீங்க.
இருந்தாலும் என் வயிற்றுல உங்கள் குழந்தை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி உங்கள் வாயிலிருந்து வந்த சில வார்த்தைகள் என் மனசை சுக்கு நூறாக உடைச்சிருச்சு. இதுக்கு மேலேயும் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு விபச்சாரிதான். நானும் என் குழந்தையும் இனி உங்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம். உயிர் போகிற நிலைமையே வந்தாலும் கூட நான் உங்களை தேடி வரமாட்டேன். இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். என்னால் இழந்த உங்கள் காதல் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். அணுவும் நீங்களும் வாழ்க்கையில் நல்லபடியாக இருங்க. எங்கிருந்தாலும் நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு போதும். இது கடைசி. இதுக்கு மேலே உங்களுக்கு மெசேஜ் கூட பண்ண மாட்டேன். இந்த செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி உங்கள் வீட்லேயே வச்சுட்டு என் குழந்தையவும் நீங்கள் கட்டின தாலியவும் மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஐ லவ் யூ ஸோ மச். நான் போகிறேன். எங்கே போகிறேன்னு தெரியாது. ஆனால் எப்படியோ குழந்தைய காப்பாற்றிடுவேன். அனாதையாக இருந்து பழக்கத்தினால இப்போ ஒரு அனாதையாக வெளியே போகிறது எனக்கு பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. நீங்கள் நல்லா இருங்க. எப்பவும் நல்லா இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வரமாட்டேன். இனிமேல் இது உங்கள் குழந்தை இல்லை, என் குழந்தை என்று சொல்லி அழுதவள் அப்படியே அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கை நிறுத்திவிட்டாள். அதை கேட்கும் போதே உதயாவுக்கு மனம் பதறியது. அத்தியாயம் 44. அகல்யா பேசிய ஆடியோவை கேட்ட உதயாவுக்கு வருத்தமாக தான் இருந்தது. இவ ஏன் எப்போ பார்த்தாலும் தப்பா முடிவெடுக்கிறா? அன்னைக்கும் அவசரப்பட்டு என்கிட்ட போய் சொன்னான். இன்னைக்கு ரிஷி பொழைப்பானா என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அணுவை கல்யாணம் பண்ணி அவளையும் குழந்தையும் காப்பாத்துங்க, நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கா. இவ ஏன் இப்படி பண்ணி தொலைகிறாளோ என்று சலித்து கொண்டவன் அவன் அம்மா நம்பருக்கு கால் பண்ணினான். ஹலோ உதயா, சொல்லுடா, ஏதோ பெரிய பிரச்சனை, நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு என்று அவன் அம்மா கேட்க, ஆமாம்மா, ஒரு கேஸ் விஷயமா தான் 2 பேரும் சாக பொழைக்க கிடக்கிறானுங்க. இதில் யாருக்கு என்ன ஆகும்னு தெரியல என்றான் உதயா. என்ன உதயா அப்படி சொல்கிற? ரிஷிக்கு எப்படி இருக்குது? ரிஷிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று டாக்டர் சொன்னது உதயாவுக்கு தெரியாது. அதற்கு முன்பாகவே அவன் வெளியில் வந்ததால் அந்த விவரம் தெரியாமல் அவன் அம்மாவிடம் ரிஷியோட கண்டிஷனும் இன்னும் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. தீரனோட கண்டிஷனும் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கு. பொழைப்பானா என்னன்னு டாக்டருக்கே தெரியல என்று அவன் சொல்ல, சரிடா, நீ வேலையை பாரு, அதே நேரம் உன்னையும் பார்த்துக்க. உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் நிலைமையை பற்றி யோசிச்சு பாரு என்று அவன் அம்மா சொல்ல, அம்மா அகல்யா வீட்டில் இருந்தா அவகிட்ட ஃபோனை கொடுங்க என்றான் உதயா. இல்லைப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனா என்று அவன் அம்மா சொல்ல, என்ன கோயிலுக்கு போறேன்னு போனாளா? ஒருவேளை அகல்யா கோயிலுக்கு தான் போனாளா, இல்லை அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டாளா? எப்படி அவங்க கிட்ட கேட்கறது என்று ஒரு குழப்பம் ஏற்பட்டது உதயாவுக்கு. சரி, எப்படியாவது கேட்கலாம் என்று நினைத்தவன், அம்மா அகல்யா ஃபோன் அங்கே ரூமில் இருக்கான்னு மட்டும் பாருங்க என்று சொல்ல, என்ன உதயா, அகல்யா எப்போவுமே ஃபோன் எடுத்துட்டு தானே போவா என்றாங்க. என்ன இப்படி சொல்கிறாங்க? சரி, வேற மாதிரி கேட்கலாம். அம்மா, அவள் ஃபோனுக்கு கால் பண்ணினேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ரூமில் போய் பாருங்க என்றான். உதயா, அகல்யா செல்ஃபோன் இங்கே தானே இருக்கு, இரு ஆன் பண்ணி பார்க்குறேன் என்று ஆன் பண்ணி பார்க்க சார்ஜ் முழுவதுமாக இருந்தது. உதயா, சார்ஜ் ஃபுல்லாக தானே இருக்கு, ஆனால் எதுக்காக செல்லை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போனான்னு தெரியல என்று சொல்ல அந்த வார்த்தை அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது போல இருந்தது. இல்லை, இதுக்கு மேலே தாமதிக்கக்கூடாது என்று நினைத்தவன், அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு முதலில் ஃபோனை கட் பண்ணினான். வேகமாக சிந்தித்தவன், இப்போது நானும் இங்கிருந்து போக முடியாது, வேறு வழியே இல்லை என்று மதுரையில் ஒரு ஸ்டேஷனில் இருக்கும் அவன் நண்பனுக்கு கால் பண்ணினான் உதயா. டே அசோக், அகல்யா வீட்டை விட்டு போறேன்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா. அவளுக்கும் எனக்கும் கொஞ்ச நாளாக ப்ராப்ளம். அவள் கிளம்பி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கும். அதனால் நீ மதுரை ஃபுல்லாக சர்ச் பண்ண, அவள் எங்கேயும் போயிடக்கூடாது. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷனில் பாருடா, எப்படியாச்சும் அவள் எங்கேயும் போகாமல் தடுத்து நிறுத்து என்று படபடப்பாக சொல்லி முடிக்க, டேய் என்னடா சொல்கிற என்று அசோக் அதிர்ச்சியாக கேட்க, டேய் முதல்ல நீ போ, அவளை கண்டுபிடி, அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ண, என்னால் அங்கே வர முடியாத சூழ்நிலை என்றான். எனக்கும் தெரியும்டா மச்சான், அங்கே பெரிய மர்டர் கேஸுன்னு பேசுகிறாங்க, நியூஸில் எல்லாம் கூட வந்துச்சு, ஆனால் நீ ரொம்ப பெரிய கேஸில் சிக்கியிருப்பேன்னு தோணுது என்று அவன் சொல்ல, டேய் இது பெரிய கேஸ் தான், அதனால் என்னால் வர முடியல, நீ உடனே தாமதிக்காத, அகல்யாவை போய் தேடு என்று உதயா பதட்டமாக பேச வேகமாக ஃபோனை வைத்துவிட்டு அங்கிருக்கும் அனைத்து ஸ்டேஷனுக்கும் தகவல் அனுப்பினான் அசோக். உதயா பேசி முடித்துவிட்டு திரும்பும் போது அங்கு கமிஷனர் கார் உள்ளே வந்தது. கார் அருகில் சென்றவன் முதலில் அவருக்கு ஒரு சல்யூட் அடித்துவிட்டு அவர் முன் நின்றான் உதயா. உதயா, இப்போ ரிஷியோட கண்டிஷன் எப்படி இருக்கு என்றார். சார், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு, ஆப்ரேஷன் முடிஞ்சது, இன்னும் சுயநினைவுக்கு வரலை என்றான்.
சரி உதயா, உள்ள வாங்க, போய் பார்க்கலாம் என்று உள்ளே சென்றார் கமிஷனர். அங்கே 4வது தளத்திற்கு சென்றவுடன் ரிஷி இருக்கும் அவசர சிகிச்சை பிரிவு அறைக்கு சென்றார் கமிஷனர். அப்போது ரிஷியின் அருகில் அனு அமர்ந்திருந்தாள். கமிஷனர் போனதை பார்த்த அனு எழுந்து வணக்கம் சொன்னாள். ரிஷியை பார்த்தார். அவனும் அசைவு இல்லாமல் இருந்தான். ஆனாலும் கூட அவனுடைய இசிஜி அனைத்தும் நார்மலாக இருந்தது. நீங்க கவலைப்படாதீங்க அனு, அதெல்லாம் ரிஷிக்கு சீக்கிரம் குணமாயிரும் என்று ஆறுதல் சொன்னார் கமிஷனர். அப்போது வினோத் மற்றும் தேவியிடம் விசாரித்தார். சார், ரிஷிக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ணு முழிக்கத்தான் 2 மணி நேரம் ஆகும், மற்றபடி இவ்வளவு நேரம் இருந்த டேஞ்சரிலிருந்து அவன் வந்துட்டான் என்று சொல்ல, ஓகே என்று சிறிது நேரம் அவர்களிடம் பேசிவிட்டு ஜீவானந்தத்திடமும் பேசிவிட்டு பிறகு அதிதீரனை பார்ப்பதற்கு சென்றார் கமிஷனர். உதயாவும் அவருடனே சென்றான். அங்கே அதிதீரனுக்கும் ஆபரேஷன் முடிந்து ஐசியு அறையில் இருந்தான். ரிஷியை விட தீரனின் நிலைமை மோசமாக இருந்தது என்றாலும் அவன் ஆழ்மனம் அமிர்தாவை கொல்ல வேண்டும் என்று மந்திரம் போல் உச்சரித்து கொண்டு தான் இருந்தது. அவன் சுயநினைவில் இல்லை என்று டாக்டர் சொல்ல, வேற எதுவும் உயிருக்கு ஆபத்தில்ல என்று கேட்டான் உதயா. இப்போ எதுவும் சொல்ல முடியாது சார், 6 இடத்துல கத்தி குத்துப்பட்டிருக்கு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம், இனி இறைவன் விட்ட வழி என்று சொன்னார் தீரனின் குடும்ப டாக்டர் சிவராம். ரிஷி இருப்பது அவன் நண்பன் வினோதின் மருத்துவமனை, தீரன் இருப்பது அதன் அருகில் இருக்கும் இன்னொரு மருத்துவமனை. ஓகே உதயா, இவங்க 2 பேரோட மருத்துவ அறிக்கையை பற்றி அப்பப்போ அப்டேட் கொடுங்க எனக்கு என்றார். ஓகே சார் என்று உதயா சொன்னவுடன் கமிஷனரும் கிளம்பி விட்டார். ரிஷியின் அருகில் அமர்ந்திருந்தால் அனு. நீண்ட நேரத்திற்கு பிறகு லேசாக கண் விழித்தான் ரிஷி. அப்போது அவன் அருகிலேயே அவன் கையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்த அனுவை பார்த்தான். அவளோ லேசாக அழுதபடியே முடியாமல் சோர்ந்து போயிருந்தாள். அனு அழுததில் முகம் முழுவதும் சிவந்திருந்தது. அனு என்று மெதுவாக கூப்பிட்டான் ரிஷி. அவன் குரலை கேட்டவளுக்கு ஏதோ ஒரு இனம் புரியா உணர்வு. அவனை பார்த்தால் அனு. லேசாக கண் விழித்தான். ரிஷி, ரிஷி என பாரு ரிஷி, உனக்கு தெரியுதா என்று அழுக, அனு நீ அழாத அனு, எப்போதும் எரிச்சலோடு திட்டுபவன் இப்போது முதலாக மெல்லிய குரலில் அழுகாத என்று சொல்வது அவளுக்கு கூட புதிதுதான். ரிஷி, உனக்கு ஒண்ணுமில்ல ரிஷி, இப்பவே டாக்டரை கூப்பிடுறேன் என்று எழுந்தவளை மெதுவாக கையை பிடித்தான். ரிஷி, என்னாச்சு, இரு, டாக்டர் வந்து உன்னை பார்க்கட்டும் என்று அவன் கையை எடுத்துவிட்டு வெளியில் சென்று வினோத்தை அழைத்து வந்தாள் அனு. ரிஷி, உனக்கு எல்லாம் நல்லா தெரியுதாடா என்று அவனை பார்த்து கேட்டான் வினோத். வினோத், நான் உதயா கிட்ட பேசணும், இருடா கொஞ்சம் வர சொல்றேன் என்று வெளியில் சென்று வினோத் உதயாவை அழைத்து வந்தான். ரிஷி, உனக்கு எப்படி இருக்கு என்று அருகில் வந்து அவன் கையை பிடித்தான் உதயா. உதயா, அமிர்தாவுக்கு என்ன ஆச்சு, அமிர்தா எங்க இருக்கா என்று தட்டு தடுமாறித்தான் பேசினான் ரிஷி. ரிஷி, அமிர்தாவுக்கு எதுவும் ஆகல, அமிர்தா வீட்டில் தான் இருக்கா என்று அவன் நிலைமையை கண்டு மாற்றி சொன்னான் உதயா. அப்போ தீரன் மறுபடியும் ஜெயில தான் இருக்கான் என்று சொல்ல, சரி என்று தலையை மட்டும் அசைத்தான் ரிஷி. அப்போது ஜீவானந்தம், காயத்ரி, தேவ், ஆர்த்தி என்று அவனை பார்ப்பதற்கு ஒவ்வொருவராக வந்தனர். அனைவரும் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு வெளியில் சென்றவுடன் மீண்டும் 2 பெரிய டாக்டர்களும் வந்து அவனை பரிசோதனை பண்ணினார்கள். டாக்டர், ரிஷிக்கு இப்ப எப்படி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல என்று அவர்களிடம் கேட்டாள் அனு. அனு, அவர் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு, ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது, 1 வீக் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். வெளியில் சென்று உதயா கமிஷனருக்கு கால் பண்ணி ரிஷி கண் விழித்த விவரங்களை எல்லாம் கூறினான். அப்போது பாரதி வெளியில் நின்றிருந்தாள். பாரதி, ரிஷி கண் முழிச்சிட்டாரு, போய் பாரு. இல்லை சார், நான் போய் பார்த்தா அக்காவை பற்றி ஏதாவது அண்ணா கேட்டாருன்னா என்ன சொல்கிறது? அமிர்தா வீட்டில் இருக்கான்னு நான் சொல்லிட்டேன், நீயும் அதையே சொல்லிடு. தீரன் மறுபடியும் ஜெயிலில் தான் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். தீரனுக்கும் அமிர்தாவுக்கும் நடந்தது எதுவுமே ரிஷிக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம் என்றான் உதயா. சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு பாரதி ரிஷியை பார்க்க சென்றாள். அப்போது உதயாவின் நண்பன் அசோக் கால் பண்ணியிருந்தான். என்ன அசோக், அகல்யாவை பாத்தியா? இல்லை உதயா, நாங்கள் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டோம், ஆனால் சிஸ்டர் எங்கேயுமே இல்லை. சரிடா மச்சான், வீட்டை விட்டு போகிற அளவுக்கு உனக்கும் சிஸ்டருக்கும் என்னடா பிரச்சனை? டேய், நான் நேரில் வரேன், அப்போ எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆனால் இப்போது இம்பார்ட்டன்ட் கேஸ்டா, நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் உதயா. சிறிது நேரம் என்ன செய்வது என்று புரியாமல் அங்கும் இங்குமாக நடந்தான் உதயா. ஆண்டவா, உனக்கு நான் என்ன தான் துரோகம் பண்ணேன்? என் வாழ்க்கையை பந்தாடிட்டு இருக்க நீ. அகல்யா எப்போ பார் தப்பான முடிவு தான் எடுப்பாளா? ஏண்டி இப்படி பண்ணி தொலைகிற? வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு எங்கேயோ போயிட்ட, இனி நான் உன்னை எங்கன்னு தேடி அலையிறது என்று சொல்லி கண் கலங்கினான் உதயா.
உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இப்போ ஏதாவது ஒன்றுனா உன்னையும் குழந்தையும் சேர்த்து இழந்துட்டு என்னைய தனியாக தவிக்க சொல்றியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காகலையா? பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டடி என்று உதயா புலம்பிக் கொண்டிருக்கும் போதே உதயாவின் அம்மா செல்வி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நடுக்கத்தோடு தான் ஃபோனை அட்டன் பண்ணினான் உதயா. ஹலோ அம்மா என்று கொஞ்சம் சோர்ந்த குரலில் கேட்டான் உதயா. உதயா, ரொம்ப நேரம் ஆச்சுடா, 2 மணிக்கு போனவ, இப்போ மணி 9 ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. எனக்கு பயமா இருக்கு உதயா. நானும் அப்பாவும் கோயிலில் அக்கம் பக்கத்தில் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டோம். அகல்யாவை காணாண்டா உதயா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று சொல்லி அழுக. அம்மா, அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிற்கு யார் வீட்டிற்காவது போயிருப்பா, நான் விசாரிச்சு பார்க்குறேன், நீங்க பயப்படாதீங்க என்று சமாளிக்க முயற்சித்தான். என்னடா பேசுற? அகல்யாவுக்கு மதுரையில் யாரையுமே தெரியாது. இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவ அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு யார் வீட்டுக்கும் போனதில்லை. வீட்டை விட்டு வெளியே போகாத பொண்ணுடா. கோயிலுக்கு கூட என் கூட தான் வருவா. ஆனால் இன்னைக்கு தனியாக போனவளை எதுக்காக நான் விட்டேன்னே தெரியல. சொல்லுடா, ஏதாவது பிரச்சனையா? அவள் முகமே சரியில்லை. நானும் வளைகாப்பு போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுலேருந்து பார்க்குறேன். அவள் பாதி நேரம் அழுதுட்டு தான் இருக்கா. எங்களை பார்த்தா கண்ணை தொடச்சிக்கிறா. பாவம்டா, என்னடா ஆச்சு என்று கேட்க, அம்மா, அது எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. என்னடா சொல்கிற? பிரச்சனையா? நீ ஆசைப்பட்டு தானே அவளை கட்டிக்கிட்ட? அம்மா, ஒரு சின்ன பிரச்சனை தான். இந்த கேஸ் டென்ஷனில் அவள் ஃபோன் பண்ணப்போ நான் திட்டிட்டேன். கோச்சுக்கிட்டு எங்கேயாவது வெளியில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பா. அவளுக்கு வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் அவங்களுக்கு கால் பண்ணி விசாரித்து பார்க்குறேன். நீங்கள் பயப்படாமல் இருங்க, அகல்யாவுக்கு எதுவும் ஆகாது என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன், இப்போ எப்படி அவளை போய் நான் தேடுறது என்று வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே சென்றவன் தேவிடம் மட்டும் சொல்லிவிட்டு, வெளியில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, நான் வந்துடுறேன் தேவ் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்றான் உதயா. அவனும் தமிழ்நாட்டில் அவனோடு ஒர்க் பண்ண இன்ஸ்பெக்டர், அவன் பேட்ச் IPS ஆஃபீஸர் என்று அனைவருக்குமே தகவல் அனுப்பினான். ஒரு வாரம் கழித்து உதயாவும் ஒரு வாரமாக தேடியும் அகல்யாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் வீட்டில் அம்மா அப்பா சொந்தம் பந்தம் என்று அனைவரும் மாறி மாறி அவனுக்கு அழைக்க ஒரு நாள் மட்டும் லீவ் எடுத்துக்கொண்டு மதுரைக்கு சென்றான். வீட்டுக்குள் போகும்போதே அவனுக்கு ஒருவித பதட்டம். உதயாவின் அம்மா உதயா என்று ஓடிப்போய் கட்டிப்பிடித்து அழுதாங்க. அத்தியாயம் 45. உதயாவை பார்த்த அவன் அம்மாவோ ஓடி வந்து கட்டிப்பிடித்து அழுக ஆரம்பித்தார்கள். உதயா, உனக்கும் அகல்யாவுக்கும் என்னதான் பிரச்சனை? ஏன் அவ வீட்டை விட்டு போனா? நாங்களும் தேடாத இடமில்லை, எங்க தேடியும் அவ கிடைக்கவே இல்லை என்று கேட்டாங்க. அம்மா, எனக்கும் அகல்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வேலை டென்ஷனில் அவளை திட்டிட்டேன். அது மட்டும் இல்லாமல் தப்பான வார்த்தையை விட்டுட்டேன். அனாதன்னு 2-3 தடவை சொன்னதுனால அவ மனசு விட்டுட்டா போல. தப்பு என் மேலதாம்மா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அகல்யாவை கண்டுபிடிச்சிடலாம் என்றான். அப்போதும் அவள் மீது தவறு என்று சொல்லாமல், என்ன உதயா சொல்ற? கண்டுபிடிச்சிடலாம்னு நீ சொல்ற, ஆனா ஒரு வாரம் ஆகியும் கண்டுபிடிக்க முடியலையே என்று அவன் அப்பா சொல்ல, அப்பா பொறுமையா இருங்க, நான் கமிஷனர் ஆஃபீஸ் வரை போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மதுரையில் இருக்கும் கமிஷனர் ஆஃபீஸுக்கு சென்றான் உதயா. திருப்பூர். அம்மா, நான் சமைச்சு வைக்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க என்று சமையல் வேலை செய்யும் லட்சுமி அம்மா சொல்ல, இல்லை லக்ஷ்மி அம்மா, ரிஷிக்கு நான் சமைச்சாதான் பிடிக்கும், அவர் தான் இன்னைக்கு என்ன சமைக்க சொன்னார் என்று சொல்லிவிட்டு சமைக்க ஆரம்பித்தாள் அனு. சிறிது நேரத்தில் சமையல் வேலை முடிந்தவுடன், சரி சமையல் வேலை முடிஞ்சது, கேரியரில் போட்டுட்டு போகிறேன் என்று டிஃபன் கேரியரில் சாப்பாடுகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். ஐயா எப்பமா வருவார் என்று கேட்க, இன்னைக்கு நைட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி விடுவாங்கம்மா என்றாள் அனு. சரிங்கம்மா, சிறிது நேரத்தில் லக்ஷ்மி அம்மா நான் கிளம்புறேன், நீங்கள் வீட்டை பார்த்துக்கங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் அனு. ஹாஸ்பிட்டலில் தேவ், அந்த லண்டன் கம்பெனியோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், நாளைக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ண, ஏற்கனவே ரொம்ப டிலே ஆகிடுச்சு என்றான் ரிஷி. அந்த டென்ஷன் உனக்கு வேண்டாம், ஆல்ரெடி அந்த மீட்டிங்கை அனு அட்டென்ட் பண்ணிட்டாங்க, 1 வீக் அப்புறம் நீ ஆஃபீஸ் வந்தால் போதும் என்றான் தேவ். டேய், என்ன சொல்கிற? அனு அட்டன் பண்ணாளா என்று ரிஷி கேட்க, ஆமாம், அவங்க துணை சேர்மன் தானே, அதனால் உனக்கு பதிலாக அவங்க அட்டன் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லை, நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்த ஆஸ்திரேலியா கான்ட்ராக்ட் கூட சைன் பண்ணியாச்சு என்று தேவ் சொல்ல, டேய் 1 வீக்ல என்னடா நடந்துச்சு என்றான் ஆச்சரியமாக. டேய், நீ தானே பிஸ்னஸில் கிங் ஆச்சே, உன் ஒய்ஃப் உன்னை விட சூப்பர் கிங் தெரியுமா? உன்னோட ஒரு ஒர்க் கூட பெண்டிங் இல்லாமல் எல்லாமே அனு பார்த்துட்டா என்று தேவ் சொல்ல, அனு ஒரு டிக்ஷனரிடா, படிக்க படிக்க எல்லாமே கிடைக்கும் என்றான் ரிஷி. ஹலோ பாஸ், நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ உங்களுக்கு ரொமான்ஸ் கேட்குதோ என்றான் தேவ். என்னடா, பொண்டாட்டி பற்றி 2 வார்த்தை புகழ்ந்து பேசினா உனக்கு ரொமான்ஸாக தெரியுதா என்று மெல்ல சிரித்தான் ரிஷி.
சார், நீங்க எல்லாம் புகழ்ந்து பேசுவதே பெரிய விஷயம் என்றான் தேவ். டேய், உனக்கு என்னை பார்த்தா காமெடியா தெரியுதா என்று ரிஷி கேட்க. டே ரிஷி, ஒரு நாள் முழுக்க எங்களை ரொம்ப அழ வச்சுட்ட. இப்போ நீ நார்மலாக பேசினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உயிர் வந்த மாதிரியே இருக்கு என்று தேவ் சொல்ல, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள் அனு. தங்கச்சிமா, உங்க வீட்டுக்காரர் என்னமோ இன்னைக்கு உங்களை புகழ்ந்துக்கிட்டே இருக்காரு என்று தேவ் சொல்ல, ஆனா நீங்க அப்படியெல்லாம் நம்பிடாதீங்க, வீட்டுக்கு போனதும் அப்படியே மாறிடுவாரு என்று சிரித்து கொண்டே சொன்னாள் அனு. என்ன அனு, நீயும் என்ன கிண்டல் பண்ற என்றான் ரிஷி. கிண்டல் பண்ணல ரிஷி, உண்மையைத்தான் சொல்றேன். சரி, எழுந்து உட்காருங்க என்று சொல்லிவிட்டு மெதுவாக தலையணையை வைத்து ரிஷியை தலையணையில் சாய்த்து உட்கார வைத்தாள் அனு. ரிஷி, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஆப்பம். தேவண்ணா, நீங்களும் சாப்பிடுங்க என்று தேவுக்கும் போட்டு கொடுத்தாள் அனு. அனு, நானே சாப்பிட்டுக்கிறேன் என்றான் ரிஷி. உங்களால் எப்படி சாப்பிட முடியும்? 1 வாரமா நான் தான் ஊட்டி விட்டேன், இப்போ என்ன என்று அனு கேட்க, அது ஒன்றுமில்ல தங்கச்சிமா, நான் இருக்கனால மாப்பிள்ளை வெக்கப்படுறான் போல என்று தேவ் சொல்ல, டேய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஓட்டாத என்று சிரித்தான் ரிஷி. சரி, நீங்கள் வாயை தரங்க என்று ஊட்டி விட்டாள் அனு. அனு, அங்கிள் ஆண்டி போயிட்டாங்களா என்று ரிஷி கேட்க, காலையில் தான் போனாங்க ரிஷி என்றாள் அனு. ஏன் அதுக்குள்ளே போயிட்டாங்க என்றான். உங்கள் ஹாஸ்பிட்டலை அப்பா தான் பார்த்துட்டு இருக்காரு, அதனால தான் அப்பா கிளம்பிட்டாரு. அம்மா இருக்கேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், இன்னும் 1 மாதம் கழிச்சு வந்தால் போதும்னு அனுப்பி வச்சுட்டேன் என்றாள் அனு. அனு, நான் ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா என்றான் ரிஷி. நீ எப்பவும் போல பேசி பேசி கஷ்டப்படுத்தினா பரவாயில்ல ரிஷி, 1 நாள் முழுக்க நீ பேசாமல் படுத்திருந்த பார்த்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்று சொல்லும் போதே அவள் கண்கள் லேசாக கலங்கியது. ஓகே தங்கச்சிமா, எனக்கு போதும், நான் ஆஃபீஸ் போகிறேன், ஈவினிங் தான் டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்காங்க, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் தேவ். சரிங்க அண்ணா என்று சொல்ல ஆஃபீஸுக்கு கிளம்பினான் தேவ். அனு, நீ சாப்பிட்டியா என்று ரிஷி கேட்க, நான் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன் ரிஷி என்றாள். பொய் சொல்லாத என்றான் ரிஷி. இல்லை இல்லை, 1 வாரமாக சரியாக சாப்பிடல, அதான் வரும்போது சாப்பிட்டு தான் உனக்கு எடுத்துகிட்டு வந்தேன் என்று சொல்ல, வினோத் கிட்ட சொல்லி மத்தியானம் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லு அனு. டேய், அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் என்று உள்ளே வந்தான் வினோத். டேய், என்னால் இப்படி ஹாஸ்பிட்டலில் அடைஞ்சு கிடக்க முடியாது என்று ரிஷி சொல்ல, சார் வீர சாகசம் எல்லாம் பண்ணியிருக்கீங்க என்றவன், ஆனால் ரிஷி, உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு என்று சொன்னான் வினோத். என்னடா சொல்கிற? பெருமைப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் என்று ரிஷி சொல்ல, டேய், எப்பவும் நீ இருக்கிறத விட இப்போ ரொம்பவே மாறிட்ட, ஒரு பொண்ணை காப்பாத்திருக்க, குண்டு அடிப்பட்டு இங்கே வந்து படுத்திருக்க என்றான் வினோத். டே வினோத், அதை விடுடா என்றான் ரிஷி. இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அதிதீரன் அங்கு கண் விழித்தான். கண் விழித்த அதிதீரனை பார்த்த நர்ஸ் அங்கிருந்து ஓடிப்போய் அதிதீரனின் டாக்டரை அழைத்து வந்தாள். வந்தவர் அவனை முழுவதுமாக செக் பண்ணி பார்க்க அதிதீரன் மெதுவாக, அமிர்தா அமிர்தா என்று புலம்பினான். தீரன் கண் முழிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒண்ணுமில்ல என்று சொன்னார் டாக்டர். மெதுவாக கண்களை திறந்தவனுக்கு அவன் வயிறு முழுவதும் வலி தான் தெரிந்தது. வயிற்றில் கட்டு போடப்பட்டு இருக்க, டாக்டர், எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது என்று மெதுவாக சொன்னான் தீரன். உங்களுக்கு பெயின் கில்லர் போட சொல்றேன். தீரன், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நல்லா கண்ணை முழிச்சு பாருங்க என்று சொல்ல நன்றாக கண்களை விழித்தவன் டாக்டரை பார்த்தான். டாக்டர், என்னை குத்துன அமிர்தா எங்க என்றான். தீரன், அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க மகளிர் ஜெயிலில் இருக்காங்க என்று சொல்ல, அந்த உதயா வெளியே இருக்கானா என்றான். இல்லை தீரன், எஸ்ஐ ஒருத்தர், கான்ஸ்டபிள் 2 பேர் இருக்காங்க என்றார். டாக்டர், நான் கண் முழிச்ச விஷயம் அவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் மறுபடி ஜெயிலுக்கு போறதுக்குள்ள அந்த அமிர்தாவை என் கையால் கொல்லணும் என்று வெறிப்பிடித்து பேசினான் தீரன். தீரன், அப்படியெல்லாம் பேசாதீங்க. இப்போ உங்கள் உடல் இருக்க நிலையில் நீங்கள் கோபப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அமிர்தா வெளியில் இல்லை, ஜெயிலில் இருக்காங்க. உங்களால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. உங்கள் உடம்பு சரியானதும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்று சொன்னார் அதிதீரனின் ஃபேமிலி டாக்டர். சரிங்க டாக்டர், நான் கண் முழிச்ச விஷயம் அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க என்று சொன்னவனை பார்த்து சரி என்று ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுவிட்டு வெளியில் சென்றார் டாக்டர். அமிர்தாவை பார்க்க ஜெயிலுக்கு சென்றாள் பாரதி. காத்திருப்போர் அறையில் பாரதி காத்திருக்க அமிர்தாவை கம்பிகளுக்கு பின்னால் அழைத்து வந்து நிறுத்தினார்கள் அங்கிருந்த காவலர்கள். அமிர்தாவை பார்த்தவுடன் அக்கா என்று ஓடி சென்று அவள் கைவிரலை மட்டும் தொட்டாள் பாரதி. பாரதி, ரிஷி அண்ணாவுக்கு எப்படி இருக்கு? 1 வாரமா எந்த தகவலும் தெரியாம ரொம்ப கஷ்டமா போச்சு. உதயா சார் பார்க்க வந்தாரு, ஆனா ரிஷி அண்ணா கண் முழிக்கவே இல்லைன்னு சொன்னாரு. இப்போ ரிஷி அண்ணா எப்படி இருக்காரு என்று பதட்டமாக கேட்டாள் அமிர்தா.
அக்கா, ரிஷி அண்ணா கண்ணு முழிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவர் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ ஜெயிலில் இருக்கிறது, அதிதீரனை நீ கத்தியால் குத்துனது எதுவுமே ரிஷி அண்ணாவுக்கு தெரியாது என்று சொன்னாள் பாரதி. பாரதி, அந்த தீரன் எப்படி இருக்கான், பொழைச்சிட்டானா என்றாள் அமிர்தா. அக்கா, இன்னைக்கு வரைக்கும் தீரன் கண் முழிக்கவே இல்லை, அவனுக்கு கொஞ்சம் சீரியஸ் என்று தான் சொல்கிறாங்க. பாரதி, அவன் பிழைக்கக்கூடாது. அவன் மட்டும் பொழைச்சானா கண்டிப்பாக மறுபடியும் நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன். பொம்பளை பொறுக்கி நாய் கோர்ட் வாசலில் வச்சு என்கிட்ட எவ்வளவு கேவலமாக பேசினான்னு தெரியுமா? நான் அவனை கல்யாணம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுத்துடுவேன்னு நம்பிக்கையில் வெளியில் வந்ததும் என் குழந்தைய கலைக்கணும், என் கூட அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ரொம்ப கேவலமாக பேசினான் என்று சொல்லும் போதே கோபம் தான் எரிமலை வெடிப்பது போல். அக்கா, நீ அதை பற்றி எதுவும் நினைக்காத. அப்படியே அவன் பிழைச்சாலும் கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை கிடைக்கும். நீ உன் மனசை மாற்றிக்கோ. மறுபடியும் அவனை கொல்லணும்னு நினச்சி உன்னோட வாழ்க்கையை நாசமாக்கிடாத. உன் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்காகவாவது வெளியில் வரணும். அவன் மட்டும் செத்துட்டா நீ கொலை கேஸில் தான் ஜெயிலில் இருக்கணும். அதனால் அதிதீரன் பிழைக்கணும். அவன் பிழைச்சி வந்து ஜெயிலுக்கு போகட்டும். நீ அவனை பற்றி கவலைப்படாத. இன்னும் ஒரு 10 நாளில் உன்னை வெளியே எடுத்துடுவோம் என்றாள் பாரதி. இல்லை பாரதி, எப்போ உன்னை கடத்தி வச்சு மிரட்டினாங்களோ அவங்க வெளியில இருந்தா கண்டிப்பா உன்னோட உயிருக்கும் ஆபத்தாயிரும். அதுக்காகத்தான் எனக்கு பயமா இருக்கு என்றாள் அமிர்தா. அக்கா, நீ கவலைப்படாத. புவனேஸ்வரி பண்ணின தப்புக்கு சரியான ஆதாரம் இருக்கு. அதனால கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நீ கவலைப்படாத அக்கா என்றாள் பாரதி. சரி பாரதி, நீ எப்படி இருக்க என்று கேட்கும் போதே கண் கலங்கினாள் அமிர்தா. கொஞ்ச நாளாக ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கு. நீ வெளியே வரணும். நீ வெளியே வந்ததும் நானும் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன். நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலாமாக்கா என்றாள் பாரதி. சரி பாரதி என்று அமிர்தா சொல்ல, பேசுவதற்கு டைம் முடிஞ்சது மேம், நீங்கள் போங்க, நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். அமிர்தாவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று அங்கிருந்த பெண் காவலர் ஒருவர் பாரதியிடம் சொன்னார். சரிங்க மேடம், பார்த்துக்கங்க என்று சொல்லிவிட்டு மனமே இல்லாமல் பிரிந்து சென்றாள் பாரதி. அன்று மாலை ரிஷி டிஸ்சார்ஜ் ஆனதும் தேவ் மற்றும் ஆர்த்தியும் வந்து அவனை வீட்டுக்கு அழைத்து சென்றனர். வீட்டுக்கு சென்றவுடன் காரை விட்டு இறங்கியதும், ரிஷி ஒரு நிமிஷம் இங்கே இரு என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் சென்றாள் அனு. என்ன ஆர்த்தி, உன் ஃப்ரெண்டு வந்ததுமே வாசலை நிற்க வைக்கிறா, ஏதாவது மந்திரிக்க போறாளோ என்னமோ என்று சிரித்தான் ரிஷி. அண்ணா, இந்த நேரத்துலையும் உங்களுக்கு விளையாட்டா? உங்களுக்கு ஆராத்தி எடுக்கிறதுக்காக அனு உள்ள போயிருக்கா என்றாள் ஆர்த்தி. எனக்கு எதுக்கு ஆராத்தி என்றான் ரிஷி. செத்து பொழைச்சு வந்திருக்கீங்கன்னா அதனால தான், எந்த திருஷ்டியா இருந்தாலும் இதோட போகட்டும் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆர்த்தி தட்டோடு வந்தாள் அனு. ரிஷிக்கு அவள் கையாலேயே ஆர்த்தி எடுத்து போட்டு வைத்துவிட்டு ஆராத்தி தட்டை ஆர்த்தியிடம் கொடுத்துவிட்டு அவனை உள்ளே அழைத்து சென்றாள் அனு. ஷர்ட் போடவில்லை, டவல் மட்டுமே போர்த்தி இருந்தான். ரிஷி, நீங்க உட்காருங்க, உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மெதுவாக கிச்சனுக்குள் சென்றவள் அவர்கள் அனைவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். தேவ் மற்றும் ஆர்த்தி காஃபி குடித்துவிட்டு அனு ரிஷியிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பினார்கள். அம்மா, இன்னைக்கு நைட்டு என்ன சமைக்கிறது என்று வந்து கேட்டாங்க லக்ஷ்மி. லக்ஷ்மி அம்மா, இன்னைக்கு நைட்டு நானே சமைக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போங்க, காலையில வந்தா போதும் என்று அவர்களை அனுப்பி வைத்தாள் அனு. அனு, அவங்க சமைக்கட்டுமே, நீ ஏன் கஷ்டப்படுற என்றான் ரிஷி. ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிஷி, நானே சமைச்சு கொடுக்குறேன் என்றாள் அனு. தேங்க்ஸ் அனு என்றான் ரிஷி. எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க என்று அனு கேட்க, எல்லாத்துக்கும் சேர்த்து அனு என்றான். புரியல ரிஷி என்றாள் அனு. நான் மயக்கத்தில் இருந்தப்போ நிறைய பேர் பேசின குரல் எல்லாம் எனக்கு கேட்டுச்சு. எனக்கு எந்த உணர்வும் தோணலை. ஆனால் உன்னோட குரலும் உன்னோட அழுகையும் எனக்கு ஏதோ பண்ணுச்சு. அந்த உணர்வை என்னால் சொல்லவே முடியலை என்று அவன் சொல்ல, ரிஷி, நீங்கள் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கீங்க, அதனால் ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், ப்ளீஸ் ரிலாக்ஸ் என்று சொல்ல, இல்லை அனு, நான் உன்கிட்ட பேசணும். அப்படி அவன் சொல்லும் போதே அவன் வார்த்தையில் ஒரு மாற்றம் தெரிந்தது. அத்தியாயம் 46. ப்ளீஸ் அனு, நான் உன்கிட்ட பேசியே ஆகணும் என்று ரிஷி சொல்ல, ரிஷி, ஒரு தடவை சொன்னால் புரியாதா? ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் சரியாக தூங்க கூட இல்லை. எப்போ பார் நைட் ஏதாச்சும் முளறிக்கிட்டே படுத்திருந்தீங்க. இன்றைக்கி ஒரு நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு ரிலாக்ஸாக இருங்க. உங்களுக்கு என்ன டிஃபன் வேணும் கேளுங்க, செஞ்சு தரேன். சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வேலை. என்ன பேசுகிறதா இருந்தாலும் நம்ம காலையில் பேசிக்கலாம் என்று அனு சொன்னவுடன், ஒருவேளை உன்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சா நிம்மதியாக தூங்குவேன் அனு, இல்லனா இன்னைக்கு கூட எனக்கு தூக்கம் வராது என்று பாவமாக சொன்னான் ரிஷி. ரிஷி, என்ன பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் நான் எதுவும் நினைக்கல. ப்ளீஸ் ரிஷி, எதுவும் பழசை பற்றி பேச வேண்டாம் என்று அவளும் தவிர்க்க முயற்சித்தாள். அனு, ப்ளீஸ் எனக்கு ஒரு 5 நிமிஷம் என்று கெஞ்சினான் ரிஷி.
சரி சொல்லுங்க என்று அவன் அருகில் அமர்ந்தாள் அனு. நான் மயக்கத்தில் இருந்தப்போ நீ சொன்னையே என் காதலை பிரிச்சதுக்கு காரணம் நீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் அதை மன்னிச்சு தான் குடும்பம் நடத்தினேன்னு. அது எனக்கு புரியல அனு. உனக்கு எப்படி தெரியும் என்று ரிஷி கேட்க, ரிஷி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் என்கிட்ட அந்த வீடியோவை காட்டும்போது எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்கள் டெல்லிக்கு போகாமல் இருந்தால் எப்படி உங்களுக்கு அந்த வீடியோ கிடச்சிருக்கும்? அகல்யா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. திடீர்னு உதயா நேரில் போய் கேட்டதுனால மட்டும் அவள் எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நீங்கள் காட்டின அந்த வீடியோ உங்களை காட்டி கொடுத்துருச்சு. நீங்களே சொன்னீங்களே இந்த வீடியோ என்கிட்ட மட்டும் தான் ஒரிஜினல் இருக்கு, அங்கிருந்த எல்லா வீடியோவும் அழிச்சிட்டேன், உதயா போய் பார்த்தா கூட கிடைக்காதுன்னு. இதுக்கு மேலே நான் புரிஞ்சுக்காம இருக்க முட்டாளா என்று அவனை பார்த்து சொன்னாள் அனு. ஆனா அனு, அந்த உண்மை தெரிஞ்சு கூட எதுக்காக நீ என்கிட்ட காட்டிக்கல, சண்டை போடலை என்று ரிஷி கேட்க, அதுக்கு ஒரே காரணம்தான், என் லைஃப், அவ்வளவுதான். ஆனால் உதயா, அகல்யா லைஃப் நல்லா இருக்கணும். அன்னைக்கு உங்கள் கூட சண்டை போட்டு என் காதலை பிரிச்சுட்ட, நீ நல்லா இருப்பியான்னு நான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா இப்போ உதயாவும் அகல்யாவும் பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகியிருக்கும். அன்னைக்கு நீங்கள் இருந்த சூழ்நிலையில் நான் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும் அது அவங்க 2 பேர் வாழ்க்கையை தான் பாதிக்கும். அப்போ முடிவு பண்ணினேன், எனக்கு தெரிஞ்சதா மட்டும் இருக்கட்டும், அதுக்காக உங்கள் கூட சண்டை போட விரும்பலை. என் லைஃப்பில் எது நடக்குதோ அது நடந்துட்டு போகட்டும். என்னோட கழுத்தில் உங்கள் கையால் தாலி ஏறிடுச்சு. ஆசைப்பட்டு நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணின உங்கள் அப்பா இறந்துட்டாரு. இதெல்லாம் என் மனசை போட்டு வருத்தி எடுக்கும்போது என் காதல் எப்படி எனக்கு நினைவுக்கு வரும் என்று சொல்லும் போதே கண் கலங்கினாள் அனு. அனு, நான் யார்கிட்டையும் எப்பவும் எதுக்காகவும் மன்னிப்பு கேட்டதில்லை. ஆனால் இப்போ உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். சாரி அனு. அன்னைக்கு நான் இருந்த நிலைமையில நான் யாரை பற்றியும் யோசிக்கல. என்னோட சந்தோஷம் எனக்கு முக்கியம். அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அவன் தான் ரிஷி. உன் மேலே ஆசைப்பட்டேன். நீ எனக்கு வேணும்னு தோணுச்சு. 1 மணி நேரம் அனுபவிச்சுட்டு உன்னை கழட்டி விடணும்னு தான் நினச்சேன். ஆனால் விதி வேற மாதிரி விளையாடிடுச்சு. இப்போ வரைக்கும் நீயும் நானும் வேற யாரும் இல்லை. இப்போ உனக்கும் எனக்கும் ஒரு குழந்தை. அன்னைக்கு இருந்த ரிஷியோட வாழ்க்கை இப்போ நிறைய மாறிடுச்சு அனு என்று உணர்ச்சிகள் நிரம்பிய குரலில் பேசினான் ரிஷி. புரியுது ரிஷி, வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு உங்கள் மேலே கோபம் வரும், கூடவே வாழ்கிறவளுக்கு உங்களை பற்றி நல்லா புரியும். இதுக்கு மேலே ஏதாச்சும் இருக்கா? நான் போய் சமையல் பண்ணட்டுமா என்று அவள் கேட்க, சரிப்போ என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் சோஃபாவில் அமர்ந்தபடி கண்களை மூடியிருந்தான் ரிஷி. அனு சமைத்து முடித்து ஒரு தட்டில் 4 இட்லி, மல்லி சட்னி, சாம்பார், சிறிது தக்காளி சட்னி வைத்து கொண்டு வந்து ரிஷி இருக்கும் சோஃபாவில் அமர்ந்தாள். ரிஷி, இந்தாங்க சாப்பிடுங்க என்று ஒரு இட்லியை பிச்சு ஊட்டிவிட, அனு நானே சாப்பிட்டுக்கிறேன் என்றான். உனக்கு ரைட் ஹேண்ட் அசைக்கக்கூடாது, லெஃப்ட் ஹேண்டில் எப்படி சாப்பிடுவ? பரவாயில்ல, உனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளவுதான், நீ தப்பாக நினச்சிக்காத என்று அனு சொல்ல, ஏய் ஊட்டி விடுறத தப்பாக நினைக்க என்ன இருக்கு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று வாயை திறந்தான் ரிஷி. அவனுக்கு ஊட்டி விட்டு அவன் சாப்பிட்டவுடன் அவனுக்கு தண்ணீர் கொடுத்து விட்டு லேசாக தண்ணீர் தொட்டு அவன் வாயை துடைத்து விட்டு அவன் வாயில் ஒட்டியிருந்த தண்ணீரை தன் சேலை முந்தியால் துடைத்து விட்டு மீண்டும் கிச்சனுக்கு சென்றாள் அனு. இந்த 1 வார அனுபவம் ரிஷிக்கு வேறு மாதிரியாக கிடைத்தது. எப்போதும் அவனுக்குள் இருக்கும் அந்த ஆணவம் எல்லாம் எங்கேயோ தொலைந்து போனது போல அவன் உணர்ந்தான். அனுவும் சாப்பிட்டு விட்டு அவனுக்கு தேவையான மாத்திரைகளை எடுத்து கொண்டு வந்தாள். அப்படியே முழுங்கிரு என்று வேகமாக மாத்திரையை போட்டு தண்ணீர் ஊற்றிவிட முழுங்கிய வேகத்தில் புறை ஏறியது ரிஷிக்கு. சாரி என்று வேகமாக தலையை தட்டிவிட்டாள் அனு. அனு, போதும் ஒண்ணுமில்ல, நீ தட்டுற தட்டில் தலையை வீங்கிரும் போல என்று அப்போது கூட அவளை நக்கல் அடித்தான் ரிஷி. உனக்கெல்லாம் தலையில தட்டக்கூடாது, ஓங்கி ஓங்கி கொட்டணும் என்று அவனை லேசாக திட்டிவிட்டு அவள் அறைக்கு அழைத்து சென்று படுக்க வைத்தாள். அனு, நீ இங்கே படுத்துக்கோ, நான் மேலே என்னோட ரூமுக்கு போகிறேன் என்றான் ரிஷி. ரிஷி, நீ தனியாக எப்படி போவ? அது மட்டும் இல்லாமல் என்னால் மேலே மாடிப்படி ஏற முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று அவள் சொல்லும்போது அவள் மேடேறிய வயிற்றை பார்த்தான் ரிஷி. எப்போதும் அவளை ரிஷி பார்க்கும் கண்ணோட்டம் வேறு. ஆனால் இன்று 8 மாதத்தை நெருங்கும் அவள் வயிறு முன்பு பார்த்ததை விட கொஞ்சம் பெரியதாக இருந்தது. அந்த மேடேறிய வயிற்றுடன் அவளை பார்க்கும்போது அவள் அழகும் கொஞ்சம் அதிகமாக தெரிந்தது ரிஷிக்கு. எப்போதும் ஒரு சதையாக மட்டுமே பார்த்து அவளோடு உடலுறவு வைத்துக் கொள்பவன் இப்போது முதலாக அவளின் தாய்மையின் அழகை ரசித்தான். அப்போது அவன் மனதில் எந்த ஒரு காம உணர்ச்சியும் எழவில்லை. அதற்கு மாறாக எப்போதும் இல்லாத ஒரு தனிப்பட்ட அன்பு அவள் மேல் அவனுக்கு தோன்றியது.
ராட்சசன்தான், அரக்கன்தான், அசுரன்தான் அவன். அந்த அசுரனுக்குள்ளும் ஒரு காதல் உருவானது. இப்போது அவன் மனம் ஏங்கியது அவளின் ஒரு கடைக்கண் பார்வைக்காக. ஆனால் அதை புரிந்து கொள்ளாத அனு கடகடவென்று ஒரு மிஷினை போல அவனுக்கு வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது அவளிடம் அவன் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு பார்வை, காதல் பார்வை. எப்படி உன்னை நான் மறந்தேன்? உனக்குள் ஒளித்து வைத்திருந்த இத்தனை அழகையும் ரசிக்காமல் ஒரு குருடனை போல் இருந்திருக்கிறேன். உடலை தாண்டிய ஒரு அழகு உள்ளத்தில் இப்போது பார்க்கிறேன். உன்னிடத்தில் என்னவளே, எனக்குள் புகுந்து என்னை சிறை எடுத்தவளே, ஒரு நொடி உன் கடைக்கண் பார்வைக்காக ஏங்குகிறேன். ஒரு முறை பார்ப்பாயா? அந்த ஒரு நொடி பார்வை என் உயிர் வரை பாய்ந்திடும் ரகசியம் சொல்வாயா என்று அவளை ரசித்தபடியே கவிதை மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருந்தான் ரிஷி. ஓகே ரிஷி, நீ தூங்கு என்று சொல்லிவிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இரவு லைட்டை மட்டும் மிளிர விட்டு அவள் வந்து ரிஷியின் அருகில் படுத்து கொண்டாள். சாய்ந்து படுக்க முடியாததால் நேராகத்தான் படுத்திருந்தான் ரிஷி. இருவருக்கும் இடையில் 2 தலையணியை வைத்திருந்தாள் அனு. என்ன அனு, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா என்றான் ரிஷி. ஐயோ ரிஷி, நீ தப்பா புரிஞ்சுக்காத. உனக்கு வேற ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. நான் தூக்கத்துல தெரியாம கையை போட்டுட்டா உனக்கு வலிக்கும், அதுக்காகத்தான் என்றாள் அனு. அவள் சொல்லும் போது தான் உணர்ந்தான். எத்தனையோ நாள் அவள் வயிற்றில் வேகமாக காலை தூக்கி போட்டு அவன் படுத்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. அம்மா வலிக்குது என்று அனு கத்திய போது, என்னடி வலிக்குது? ஒழுங்கா புருஷனோட பாரத்தை கூட உன்னால தாங்க முடியாதா என்று கோபமாக பேச, வயிற்றுல குழந்தை இருக்கு ரிஷி, நீ காலை டக்கு டக்குன்னு தூக்கி போடுற, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் ரிஷி புரிஞ்சுக்கோ என்று அவள் சொல்லி அழுதது அவனுக்கு ஞாபகம் வந்தது. அதே போல் பல முறை அவன் நடந்து கொண்டதை நினைத்து பார்த்தவன் அவனையே நினைத்து நொந்து போனான். அருகில் அனுவை பார்த்தான். அவளோ ஒரு வாரத்திற்கு பிறகு அவன் அருகில் இருக்கும் நிம்மதியில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். ரிஷியின் இந்த மாற்றம் அனு வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்குமா, இல்லை அசுரன் காதல் அசுரனாக மாறி அவளை காதலால் கொள்ளையிடுவானா? பொறுத்திருந்து பார்க்கலாம். ரிஷியின் கோபத்தால் சித்திரவதை மட்டுமே அனுபவித்தவளுக்கு இனி காத்திருக்கும் ரிஷியின் அழகான காதல் சித்திரவதை. அத்தியாயம் 47. என்ன அகல்யா, வந்து ஒரு வாரமாச்சு, சரியா சாப்பிட மாட்டேங்கிற, தூங்க மாட்டேங்கிற, இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு அழுதுகிட்டே இருக்க போற என்று பாட்டி சொல்ல, இல்லை பாட்டிமா, நான் ஒரு நாள் ஒரு நிமிஷம் யோசிக்காம பண்ண தப்பு இன்னைக்கு என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. என்னால் எதையும் மறக்க முடியல. என் புருஷன் ரொம்ப நல்லவர், ஆனால் இன்னைக்கு என்னால் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு என்று அழுது கொண்டே அகல்யா சொல்ல, உதயாவை பற்றி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். உனக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணினாரு. 8 மாசத்துல நீங்க பிரியிற அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு? எதுவா இருந்தாலும் இந்த பாட்டிக்கிட்ட சொல்லு. சின்ன வயசுல இருந்து இதே ஆசிரமத்துல தான் நான் இருக்கேன், நீயும் இருக்க. உன்னை பேத்தி மாதிரி வளர்த்துட்டேன். இன்னைக்கு திடீர்னு நீ கண் கலங்கி வயிற்று பிள்ளையோடு இருக்கும்போது மனசு கேட்கல, என்கிட்ட சொல்லுமா என்று பாட்டி சொல்ல, பாட்டிமா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் சொன்ன ஒரே ஒரு பொய்யால் என்னோட டாக்டர் கனவும் போச்சு, அனுவோட டாக்டர் கனவும் போய் அவ வாழ்க்கையும் போச்சு. அவங்களோட காதலை நான் தட்டி பறிச்சிட்டேன். அந்த பாவம் தான் இன்னைக்கு என் புருஷனை பிரிஞ்சு வயிற்றுல பிள்ளையோட என்னைய தனியாக தவிக்க விட்டுருச்சு என்று சொல்லி அழுதாள் அகல்யா. என்ன அகல்யா சொல்கிற? நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல. நீ அனுவோட காதலை தட்டி பறிச்சியா? யார் அந்த அனு என்று பாட்டி கேட்க, அனு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அனு தான் உதயாவை லவ் பண்ணா. அவருக்காக டெல்லி மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தா. அவர் மேலே வச்சிருந்த காதல் ரொம்ப பெருசு. அனுவும் நானும் ஒரே ரூம் தான். ஒவ்வொரு தடவை அனு உதயாவை பற்றி சொல்லும் போதும் அவரை போய் பார்த்துட்டு வரும்போதும் அவள் முகத்தில் தெரியும் சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. ஒரு நாள் எங்கள் காலேஜில் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அப்போது பாதுகாப்புக்காக வந்திருந்த போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு தலைமையாக வந்திருந்தவர் உதயா. அப்போ தான் நான் மொத உதயாவை பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் அவரை லவ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது சத்தியமாக அனு லவ் பண்ணுறது அவருன்னு எனக்கு தெரியாது. தெரியாமல் தான் நான் அவரை லவ் பண்ணினேன். இப்படி ஒருத்தன் என் வாழ்க்கையில் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சேன். சின்ன வயசுல இருந்து எந்த உருவமே இல்லாமல் வளர்ந்ததுனால அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அனு அவரை காட்டும்போது அவர்னு தெரிஞ்சுது. என்னால் தாங்க முடியல. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. பரவாயில்ல, 2 வருஷமா லவ் பண்ணுறாளேன்னு நானும் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் 3 வருஷம் எனக்கு தெரிஞ்சு தான் அனு உதயா ரூமுக்கு போவா வருவா. ஆனால் அவருக்கு அனுதான்னு தெரியாது.
ஒரு நாள் அவரை பார்த்துட்டு திரும்பி வரும்போது அனு அழுதுகிட்டே வந்தா. நான் இங்க இனிமேல் படிக்க மாட்டேன், நான் மதுரை போறேன்னு சொல்லிட்டு கிளம்பினவ தான். அங்க போய் அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி மதுரையில ஃபேமஸான ரிஷி மருத்துவமனை மருத்துவ கல்லூரியில சேர்ந்தா. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிஷி என்னை வந்து பார்க்க வந்தாரு. அனுவை அவர் கல்யாணம் பண்ணிக்க போறதாகவும் உதயா வந்து கேட்டா நான் தான் அவரை லவ் பண்றேன்னு சொல்ல சொன்னாரு. பாட்டிமா, நான் நினைச்சிருந்தா உதயா வந்து கேட்டப்போ ரிஷி என்ன மிரட்டினது. அவர்கிட்ட ரிஷி அணுவை லவ் பண்ணுறான், அதனால் என்ன பொய் சொல்ல சொன்னான்னு உதயா கிட்ட சொல்லியிருந்தா அணுவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உதயா அணுவை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஆனால் என்னோட மனசில் இருந்த அந்த முதல் காதல் என அவர்கிட்ட உண்மையை சொல்ல விடலை. அவர் வந்து விசாரிக்கவும் நான் தான்னு சொல்லிட்டேன். உதயாவும் அதை நம்பி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு என்கிட்ட டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டாரு. பாட்டி, டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் எப்படி நான் அவங்க வீட்டில் இருக்க முடியும்? அதனால தான் நான் மறுபடியும் இங்கேயே வந்துட்டேன் என்று அழுதவளை பார்த்த பாட்டி, அகல்யா, நீ பண்ணினது தப்பு. 8 மாதம் வயத்துல குழந்தையோட எப்படி நீ வரலாம்? உன்னோட குழந்தைக்கு உதயா தான் அப்பா, அந்த உரிமை உதயாவுக்கு இருக்கு. இப்போ நீ திடீர்னு வீட்டை விட்டு வந்துட்டா உன் மாமனார் மாமியார் புருஷன் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க என்று பாட்டி சொல்ல, இல்லை பாட்டிமா, நான் எப்போ வீட்டை விட்டு போவேன்னு தான் என் வீட்டுக்காரர் எதிர்பார்த்தாரு. அவர் என்ன சொல்லி இருந்தாலும் நான் தாங்கி இருப்பேன். உங்களுக்கு தெரியாது பாட்டிமா, மொத எனக்கு தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அவர் சொன்ன வார்த்தை, உனக்கு அம்மா அப்பா சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னு நீ வருத்தப்படாத, உனக்கு எல்லா சொந்தமும் நான் தான், நான் இருக்க வரைக்கும் நீ அனாதை இல்லைன்னு சொல்லி என்னை நெஞ்சில் சாய்ச்சிக்கிட்டவர். அப்படிப்பட்டவர் மதுரையில் என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் என் மேலே ரொம்ப கோபப்படுவார். அடிக்கடி சொல்லுவார், உனக்கு அம்மா அப்பா இருந்திருந்தா எப்போவோ அவங்க கிட்ட கொண்டு போய் உன்னை விட்டு தலை முழுகி இருப்பேன். நீயே ஒரு அனாதை கிட்ட என் குழந்தைய விட்டு அதையும் அனாதையாக்க விரும்பல அப்படின்னு பல தடவை சொல்லிட்டாரு. ஒரு தடவை இல்லை பாட்டி, நிறைய தடவை என்னை அனாதைன்னு அவர் சொல்லும்போது என் உயிர் போகிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நான் தாங்கிக்கிட்டேன். நான் வீட்டை விட்டு வர அன்னைக்கு கடைசியாக அவர் பேசினது இப்போ வரைக்கும் என் மனசு விட்டு போகலை. என்னை ரொம்ப கேவலமாக பேசினாரு, தாங்கிக்கிட்டேன். இன்னும் சொல்லப்போனால் என்னை ஒரு விபச்சாரின்னு கூட திட்டினாரு பாட்டிமா, அதையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் அன்னைக்கு அவர்கிட்ட பேசும்போது அனு என்னை கல்யாணம் பண்ணியிருந்தா என் கூட சந்தோஷமாக வாழ்ந்திருப்பா. ஆனால் அவள் வாழ்க்கையை பறித்து அவள் புருஷனை இழந்து நடு ரோட்டில் அனாதையாக நிற்க வைக்க போகிற. நீ மட்டும் நல்லா டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட என் வீட்டில் மகாராணி மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு ஒரு பாவமும் பண்ணாமல் குழந்தையோட தனியாக கஷ்டப்படணும்னு அவர் சொன்ன வார்த்தை என் மனசை பாதிச்சிருச்சு பாட்டி. அவர் அழுத்தமாக சொன்னார், டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட என் வீட்டில் மகாராணியாக இருப்பேன்னு. அதுக்கு என்ன அர்த்தம் பாட்டி? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் ரோஷமே வராதா? வீட்டை விட்டு நீ போகவே மாட்டியான்னு கேட்காம கேட்குற மாதிரி தோணுச்சு. அவர் காதலிச்ச பொண்ணு கஷ்டப்படுறத அவரால் தாங்கிக்க முடியல. ஆனால் அவரை கல்யாணம் பண்ணி அவர் கூட வாழ்ந்து அவர் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்க என்ன மறந்துட்டாரு பாட்டி. அனாதைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன ஆசைப்பட்ட அனாதை ஆனேன்? என்னை படைச்ச அந்த கடவுளுக்கு மனசாட்சியும் இல்லை பாட்டி. பிறந்து 3 வருஷத்தில் குடும்பத்தை தொலைச்சி அனாதை ஆனேன். கல்யாணம் பண்ணி 7 மாதத்தில் என் புருஷனையும் பிரிஞ்சு அனாதை ஆயிட்டேன். அனாதைங்கிற பேரில் அவங்க வீட்டில் என்னால் எந்த உரிமையும் இல்லாமல் இருக்க முடியல பாட்டி. அதனால தான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் என்று தேம்பி அழுதாள் அகல்யா. அகல்யா, நீ பண்ணினது தப்பு தான், சரின்னு சொல்லலை. ஆனால் அந்த தப்புக்கு தண்டனை வாழ்க்கை முழுக்க நீ தனியாக இருக்கணும்னு இல்லை. தப்பே பண்ணாத மனுஷங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதுக்காக வாழ்க்கை முழுக்க குழந்தைய வச்சு நீ தனியாக கஷ்டப்படணுமா என்று பாட்டி கேட்க, பாட்டி, எனக்கு வேற வழி இல்லை பாட்டி. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். இன்னும் வெளியில் எனக்கு யாரையும் தெரியாது. தனியாக போய் எங்கேயாவது கஷ்டப்பட்டு என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா மறுபடியும் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். குழந்தை பிறக்கவும் பாட்டி, நான் இதே ஆசிரமத்தில் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு ஒரு டீச்சராக இருக்கேன் என்று அகல்யா சொல்ல, அகல்யா, உனக்காக ஒரு முறை நான் உதயா கிட்ட பேசுகிறேன் என்றாங்க பாட்டி. வேண்டாம் பாட்டி, டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கி அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவர்கிட்ட போய் கெஞ்சினா அது தப்பாக போயிடும். குழந்தை பிறந்தாலும் கூட நான் அந்த வீட்டை விட்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க எனக்கு எந்த உரிமையும் இல்லை. எப்போ அவர் மனசுலேருந்து என்னை தூக்கி எறிஞ்சாரோ இதுக்கு மேலே அவர் வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக போகவே மாட்டேன். என்னால் முடியல பாட்டி, மனசு ரொம்ப வலிக்குது. நான் பண்ணினது தப்பு தான். அதுக்காக வாழ்க்கை மொத்தமும் என்னை வாழா வெட்டி ஆக்கிட்டாரு. என்ன ஒரு சுமையாக நினச்சி வெறுத்து தூக்கி எறிஞ்சதுக்கப்புறம் அவரை போய் தொல்லை பண்ண நான் விரும்பலை பாட்டி. இந்த ஜென்மத்தில் எப்பவும் நான் அவர் முகத்தில் கூட முழிக்க மாட்டேன்.
என்னை பிரிஞ்சு அவர் சந்தோஷமாக தானே இருப்பார். அவர் வாழ்க்கையை நல்லபடியாக அவருக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கட்டும் பாட்டி. நான் இங்கேயே இருக்கேன் பாட்டி, ப்ளீஸ் என்று அழுதாள் அகல்யா. சரி அகல்யா, நீ இப்போ இருக்க சூழ்நிலையில் இதுக்கு மேலே உன்னை நான் பேசினா அது உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். நீ இங்கேயே இரு. நான் உன்னை எதுவும் சொல்லலை. ஆனால் ஒரு கண்டிஷன், டைமுக்கு நீ கரெக்டாக சாப்பிடணும், நல்லா தூங்கணும், உன்னோட குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும். எல்லா பொண்ணுங்களும் தலைப்பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு தான் போவாங்க. நீ 3 வயசுல இருந்து இங்கே தான் வளர்ந்த. சொல்லப்போனா இது உனக்கு தாய் வீடு. உனக்கு தலைப்பிரசவத்தை நாங்கள் நல்லபடியாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் உன்னோட மனநிலை எப்படியோ அதுபடி பண்ணிக்கலாம். இப்போ நீ சாப்பிட்டு தூங்கு என்று பாட்டி சொல்ல, சரிங்க பாட்டி என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டாள் அகல்யா. சாப்பிட முடியவில்லை தான் என்றாலும் குழந்தைக்காக வேறு வழியின்றி சாப்பிட்டாள். அனு வீட்டில். அன்று இரவு 2 மணிக்கு கண் விழித்து பார்த்தாள் அனு. அப்போது அருகில் ரிஷி இல்லை. எங்க போனான்னு தெரியலையே என்று மெதுவாக எழுந்தவள் ரெஸ்ட் ரூமில் பார்க்க அங்கும் இல்லை. மீண்டும் வெளியில் வந்து பார்த்தாள். ஹால், கிச்சன் என்று எங்குமே இல்லை. வீடும் உள் தாழ்பால் போட்டிருந்ததால் அவன் வெளியில் செல்லவில்லை என்று தெரிந்து கொண்டாள். மெதுவாக மாடிப்படியில் ஏறி ரிஷியின் அறைக்கு சென்றாள் அனு. கையில் ட்ரிங்க்ஸ் பாட்டிலோடு சிக்கினான் ரிஷி. அவனை பார்த்த அனு சற்று அதிர்ச்சியாகத்தான் நின்றாள். ரிஷி, நீங்க திருந்தவே மாட்டீங்களா என்று சத்தம் போட அப்போது தான் அனு வந்ததை கவனித்தான் ரிஷி. அனு, மாடிப்படி ஏற கஷ்டமா இருக்குன்னு சொன்ன, இப்போ எதுக்காக நீ மாடிப்படி ஏறி வர? நீ கீழேயே போய் படுத்துக்கோ, நான் காலையில் கீழே வரேன், இங்கே நான் படுத்துக்கிறேன் என்றான். ரிஷி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். 1 வாரமாக எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் கண் முழிக்கல, உங்கள் உடம்பு எந்த மருந்தையுமே ஏற்றுக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த பாலா போன குடிதான் என்றாள் கோபமாக. அனு, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் பெயின் கில்லர் போட்டாங்க, அதனால் கொஞ்சம் தூங்க முடிஞ்சுது. எனக்கு ஷோல்டர் எல்லாம் ரொம்ப வலிக்குது, அதனால் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணால் தூங்க முடியும், இல்லைனா நைட்டில் தூக்கமே வராது அனு. அதுக்காகத்தான், மற்றபடி போதைக்காக எல்லாம் இல்லை என்றான். ரிஷி, உனக்கு நான் சொல்கிறது புரியல. வலி 1 வாரம், இன்னும் 10 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். ஆனால் இதுக்கு மேலே குடிச்சா உன்னோட கல்லீரல் தாங்காது, ஆல்ரெடி ரொம்ப டேமேஜ் என்றாள். என்னடி சொல்கிற? என்னென்னமோ சொல்லி பயப்படுத்துற என்றான் ரிஷி. நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே குடிச்சேனா நீ தாங்க மாட்ட, அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் என்று அனு சொல்ல, அனு, நீ பொய் சொல்லாத என்றான். நான் எதுக்காக பொய் சொல்லணும்? நிஜமாக தான் சொல்கிறேன். உன் கல்லீரல் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே குடிச்சா அப்புறம் போய் சேர வேண்டியது தான் என்று மீண்டும் சொல்ல, என்னடி மோகினி பிசாசாட்ட நடுசாமத்தில் 2 மணிக்கு வந்து போய் சேர்றது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி பயமுறுத்துற என்று பயந்து போய் ரிஷி கேட்க, உனக்கு டவுட்டாக இருந்தா நீ வேணா டாக்டர்கிட்ட கேளு என்றாள். ஆமாடி, ரொம்ப நல்லா இருக்கு. 2 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் தண்ணி அடிக்க போகிறேன், எனக்கு லிவர் எப்படி இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட கேட்டால் நாளைக்கு காலையில் என்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுவாங்க. நீ சொல்கிறது உண்மையோ பொய்யோ, இதுக்கு மேலே இந்த கரகத்தை தொடுவேன்னு நினைக்கிற என்று வேகமாக கீழே வைத்தான் ரிஷி. சரி தூங்குங்க என்றாள் மெல்லிய புன்னகையோடு. வழியை மறந்து தூங்கிருந்த ஒரே வழியவும் நீ அடைச்சிட்ட, இதுக்கு மேலே தூங்குங்கன்னா நான் எப்படி தூங்குறது என்றான் ரிஷி. ரிஷி, அதுக்காக உனக்கு தாலாட்டு பாடியா நான் தூங்க வைக்க முடியும் என்றாள் அனு. அவள் அப்படி சொன்னதும் சிரித்து கொண்டே அருகில் வந்தான் ரிஷி. அனு, சூப்பர் டி, வெரி குட், நீயே ஒரு நல்ல ஐடியாவா சொல்லிட்ட. ஒன்று பண்ணு, எங்கள் பெட்டில் உட்காரு, உன் மடியில் தலை வச்சு நான் படுத்துக்கிறேன், அப்படியே தாலாட்டு பாடி என்னை தூங்கவை என்றான் ரிஷி. ரிஷி, விளையாடுறீங்களா என்றாள் அனு. நான் விளையாடல, உண்மையைத்தான் சொல்கிறேன். ப்ளீஸ் அனு, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து என் அம்மாவை பார்த்ததில்ல, எந்த தாலாட்டும் நான் கேட்டதில்லை. இன்னும் சொல்லப்போனா என்னோட அம்மா நான் பிறந்ததுமே இறந்துட்டாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, பெட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோட தேவைக்கு உன்னை நான் பயன்படுத்திக்கிட்டேன். உண்மையை சொல்கிறேன் அனு, நான் இது எதையும் எதிர்பார்த்து சொல்லலை. அன்னைக்கு என்னை ஷூட் பண்ண அடுத்த செகண்ட் என் கண்ணுக்குள்ளே வந்த ஒரே முகம் உன்னோட முகம் மட்டும்தான். நான் இல்லாத இந்த உலகத்தில் நீ என்ன பண்ணுவேன்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் உன்னோட குரல் கேட்கும்போது தான் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நானும் கண் முழிச்சு பார்த்தேன் அனு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டாவது என் பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு தான் நினச்சேன். ஒரு நாள் கூட உன்னை விட்டு விலகணும்னு நான் நினச்சதே கிடையாது. உடனே என்னோட மொத்த கேரக்டர் மாறுமானா கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணுறேன். உன்னை கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் உன்னை நல்லபடியாக பார்த்துக்க முயற்சி பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அனு என்றான் ரிஷி.
ரிஷி வாங்க என்று சொல்லிவிட்டு கட்டிலில் சாய்ந்தபடி கால் நீட்டி அமர்ந்திருந்தாள் அனு. ரிஷியும் அவள் மடியில் தலை வைத்து படுத்திருந்தான். இது அவனுக்கு மட்டுமில்ல, அனுவுக்கும் புது அனுபவம்தான். முதல் முறையாக ரிஷி அவள் மடியில் தலை வைத்து படுத்திருக்க அவன் தலைமுடியை கோதியபடியே அமர்ந்திருந்தாள் அனு. சிறிது நேரம் அவன் தலைமுடியை வருடியபடி அவனை தட்டி கொடுக்க அவனும் உறங்கினான். அடுத்த நாள் காலை 10 மணி. தீரனை பார்ப்பதற்காக அவனுடைய பிஏவும் நண்பனுமான விஸ்வா அங்கு வந்திருந்தான். தீரன் கண் விழித்த விஷயத்தை அங்கிருக்கும் எஸ்ஐயிடம் யாரும் சொல்லவில்லை. ஹலோ, யார் நீங்க? பேஷண்ட்டை பார்க்க யாருக்கும் அனுமதி இல்லை என்று விஸ்வாவை தடுத்தார் எஸ்ஐ. அப்போது அங்கே வந்த டாக்டர், ஹலோ எஸ்ஐ சார், விஸ்வா தீரனோட பர்சனல் அசிஸ்டண்ட். அது மட்டும் இல்லை, இப்போ தீரனோட அம்மா ஜெயிலில் இருக்கிறதுனால தீரனோட கார்டியன் கூட விஸ்வா தான். அதனால் தீரனை பார்க்க நீங்கள் விஸ்வாவை அனுமதிச்சு தான் ஆகணும் என்று டாக்டர் சொன்னார். சரிங்க டாக்டர் என்று எஸ்ஐ அனுமதிக்க உள்ளே சென்றான் விஸ்வா. தீரன் கண் விழித்த விஷயம் விஸ்வாவுக்கு மட்டும் தெரிந்ததால் அருகில் சென்றவுடன் அவன் கையை லேசாக தட்டிவிட விஸ்வா என்று அறிந்து கண்களை திறந்தான் தீரன். தொடரும். மேலும் பல சுவாரஸ்யமான அத்தியாயங்களோடு அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது எழுத்தாளர் கவிமகிழினி மற்றும் நான் உங்கள் RJ நந்தினி.